ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் கூடுகைக்கு வந்தவர்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொல்றேன், இந்த காலை நேரத்திலே நேரம் நமக்கு அனுமதிக்கிற வரை the practical principles of church growth. பிராக்டிக்கல் நம்ம சொன்னாலும் we are taking principles from the Bible. அப்போஸ்தலர் நடவடிக்கையில இருந்து எடுக்கிறோம். சபை வளர்ச்சிக்கான சில எளிய முறைகள். எத்தனை பேர் பாஸ்டர் இருக்கிறதுல சந்தோஷப்படுறீங்க? சில பேர் சந்தோஷப்படல போல. நான் பாஸ்டர் இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுறேன். எத்தனை பேர்? ஹல்லேலூயா. ஒரு கூட்டம் வந்து எங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எப்படி இருக்கு? பெருமையா இருக்கும். சந்தோஷமா இருக்கா இல்லையா? எங்க பாஸ்டர் அவரு நம்மளை விட்டு கொடுக்காம இருக்கிறது வந்து நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களில் ஒன்று. எல்லா பாஸ்டர் ஸ்கூல்லையும் ஒரு எண்ணம் இருக்கும், சபை வளரணும். நான் மெயின்டைன் பண்ணிட்டு போக கூடாது. மெயின்டைன் பண்ற மேனேஜர் கிடையாது. ஐ எம் a லீடர். நான் ஒரு தலைவன். சபையை நான் என்ன செய்யணும்? வளர்க்கணும். ஆனால் சபை வளர்ச்சி என்பது நம்முடைய கையில் இல்லை. முயற்சி நம்முடையது, கிரியை செய்வது பரிசுத்த ஆவியானவர். இந்த சபை வளர்ச்சி இடங்களை பொறுத்தது, மனிதர்களை பொறுத்தது. ஆவியானவர் எல்லா இடத்திலும் ஒன்றாகத்தான் கிரியை செய்கிறார், மாற்று கருத்து இல்லை. சில பேர் நீங்க சொல்றதை கேட்டிருப்பீங்க, நான் மட்டும் சென்னையில இருந்திருந்தேன்னா இன்னைக்கு என் சர்ச்சில் 5000 பேர் இருப்பாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு அங்க போனா சீரோ கூட ஆக்கி வச்சிருப்பாரு. என்ன, நான் மட்டும் பாளையங்கோட்டையில இருந்திருந்தா, நான் மட்டும் அங்க இருந்திருந்தா அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். இங்க போட்ட எஃபர்ட்டை நான் அந்த ஊர்ல போட்டிருந்தா அப்படி ஒண்ணும் கிடையாது. சென்னையில பாப்புலேஷன் அதிகம். பல கோடிகள் இருக்கிற இடத்துல பல ஆயிரங்கள் வருவதும், லட்சங்கள் இருக்கிற இடத்துல நூறுகள் வருவதும் பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ஒண்ணுதான். மொத்தமே 200 குடும்பம் தான் இருக்கு ஒரு கிராமத்துல. அங்க 30 குடும்பம் ஒரு சர்ச்சில் இருக்குன்னா அவர் சர்ச்சு growth ஆயிருக்கு. நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு விளங்குதா? 15 லட்சம் குடும்பங்கள் இருக்கிற இடத்துல 1500 ஃபேமிலிஸ் இருக்குன்னு சொல்றதும், 200 குடும்பத்துல இருக்கிறது 30 இருக்குன்னு சொல்றதும் பெர்சன்டேஜ் கூட. இவர் சர்ச்சு அவரோட என்ன செஞ்சிருக்கு? வளர்ந்து இருக்கிறது. ஸோ சபை வளர்ச்சி என்பது எண்ணிக்கையை பொறுத்து அல்ல. நான் விளங்கிக் கொள்ளும். சபை வளர்ச்சி பல ஆஸ்பெக்ட்ல அது வரும். தரத்தை பொறுத்தது, குவான்டிட்டிவ், குவாலிட்டிவ். தரத்தை பொறுத்தது, ஃபினான்ஸ், பணத்தை பொறுத்தது. போன ஆண்டை விட இந்த ஆண்டு உங்க சர்ச்சில் இன்கம் கூடி இருக்குன்னா நீங்க சந்தோஷப்படுங்க, சபை வளர்ந்து இருக்கிறது. அல்லேலூயா. சபை போன ஆண்டை விட இந்த ஆண்டு சில பேருக்கு ஞானஸ்தானம் கூட கொடுத்திருக்கிறோம் என்றால் சபை என்ன செய்திருக்கிறது? வளர்ந்து. ஸோ நியூமெரிக்கல் growth இருக்கிறது, குவாலிட்டி growth இருக்கிறது, டெவலப்பிங் லீடர்ஸ். போன ஆண்டை விட அல்லது கடந்த சில ஆண்டுகள் இல்லாமல் இந்த ஆண்டு ஒரு தலைவரை உருவாக்கி இருக்கிறோம். சபை வளர்ந்து இருக்கிறது. சர்ச் அப்படிங்கிறது அது மட்டும் வளர்ந்து விட்டு போகிறது அல்ல, தேவையுள்ள இடங்களில் பொருளாதாரங்களையும் ஆட்களையும் அனுப்பி கிளை ஊழியங்களை ஆரம்பிப்பது. ஸோ இப்படி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்ல சர்ச் growth என்ன செய்கிறது? இருக்கிறது. சுருக்கமாய் நாம் சில காரியங்களை கவனிப்போம். முதலாவது, ஒரு சபை செய்ய வேண்டிய 4 பிரதானமான மினிஸ்ட்ரிஸ். அதை நான் சொல்றேன். சொல்லிட்டு growthக்கு சில பிரின்சிபல்ஸ் நான் சொல்ல விரும்புகிறேன். the life of the church என்ன அப்படின்னு சொல்றோம். சபையினுடைய வாழ்க்கை முறை. பண்டிதர்கள், வேத பண்டிதர்கள் எல்லாரும், எக்லிஷியாலஜிஸ்ட் எல்லாரும் சொல்ற காரியங்கள் எல்லாம் தொகுத்தா இந்த 4 பாயிண்ட் தான் வரும். நம்பர் 1 என்னன்னு சொன்னா, ஆண்டவருக்கு செய்கிற ஊழியம். மினிஸ்ட்ரி டு காட். மினிஸ்ட்ரி டு காட். நல்லா கவனிக்கணும். திருச்சபை என்பது மணவாட்டி, மனைவி. சாதாரண லாங்குவேஜ் சொன்னா மனைவி, பிரைடு. சோ பிரைடோட பிரைம் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது? டேக்கிங் கேர் ஆஃப் தி groom. மணவாளனை பராமரிப்பது, மணவாளனை கவனிப்பது. ஒரு சர்ச்சோட பிரைம் மினிஸ்ட்ரி என்னன்னு சொன்னா மினிஸ்ட்ரி டு காட். அவருக்கு செய்கிற ஊழியம். அவருக்கு செய்கிற ஊழியங்களில் ரொம்ப முக்கியமானது ஒன்று ஆராதனை. worship. ஆராதனை. ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல ஆராதனை வீரர்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துறோம். நல்லா பாருங்க, எந்த சர்ச் நல்லா worship பண்ணுதோ அந்த சர்ச் வேகமாக வளரும். பாஸ்டர் கிளாடி, பாஸ்டர் ஜாக், ராபர்ட், சிஸ்டர் சாரா, நிறைய எல்லாருமே பாஸ்டர்ஸ் பிள்ளைகள் எல்லாமே worship லீடர்ஸ் தான். நீங்க நிறைய பேர் நல்லா worship பண்ற ஆட்களா இருப்பீங்க. worship அப்படிங்கிறது இசை கிடையாது, அது ஒரு கிருபை. உண்மையில ஆராதனை நடத்துறது ஒரு பெரிய கிருபை. இவங்க உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க, இவங்களுக்கு ஒத்து போய் பாடுறது பயங்கர கிருபை. எனக்குலாம் அது வராது. என்ன, என் பையன் மியூசிஷியன் தான், கிட்டார் கீபோர்ட்லாம் போடுவான். ஃபேமிலி ப்ரேயர்ல உட்காரும்போது டென்ஷன் ஆவான். நீங்க ஒரு பாட்டை ஒரு கார்டில் பாட மாட்டேங்கிறீங்க டாடிமா.
நான் சொன்னேன் அது ஒரு கிருபை. என்ன சீலே பாடுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. இருக்கிற அவ்வளவு காலையும் பாடுற கிருபை நம்மள மாதிரி ஆட்கள் இருக்கிறது. ஆமென். வேற வராட்டி வேற என்ன சொல்றது? சந்தோஷப்பட வேண்டியது. நீங்க பாடினீங்க என்னால போட முடியுமா? நான் சொன்னா போடாதேன்னு சொல்லுவேன். உன யாரும் ஃபேமிலி ப்ரேயர்ல கீபோர்ட் போட சொன்னா போட வேண்டாம். இரு, நீ போடுறதுக்காக நான் என்ன செய்யல, பாடல வரல, நான் என்ன பண்றது? என்ன நானே எஸ்சிபிஎஸ்ல படிக்கும்போது கிட்டார் தான் படித்தேன். கிட்டாரில் வாங்கிட்டு போய் எனக்கு ஒரு பாஸ்டர் சொல்லி கொடுத்து தம்பி சி இப்படி கிட்டார் கார்ட்ஸ்லாம் பிடிப்பேன், சி பிடிமா பாரு, சி பிடிப்பேன், பாடு பாரு, எனக்கு வராது. நான் ஒன்று சீல பிடிப்பேன், இன்னொன்று பாடிட்டு இருப்பேன். அவரும் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாரு. கடைசியில் ஒய்ஃபை கூட தம்பிக்கு காஃபி கொடுப்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிளம்புன்னு அர்த்தம். உன்னோட மாரடிக்க முடியாது, என்ன செய், கிளம்பு. கூட சேர்ந்து ஏதோ பாடலாம், அது ஒரு கிருபை. சரி, உங்களுக்கு நமக்கு பாட்டு வரல, என்ன பண்றது? பாடுற ஆளை வச்சுக்கணும் பக்கத்துல. என்ன சில பாஸ்டர்ஸ்க்கு இன்செக்யூரிட்டி இருக்கும். இப்போ அவங்கள மாதிரி நல்ல ஒர்ஷிப் லீடர்ஸ்னா பிரச்சனை கிடையாது. நீங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. என்ன நம்மளே பாடி ஆராதிச்சா தப்பு கிடையாது. சபை வளர வளர நம்மளே எல்லாம் பண்ண முடியாது. நல்ல ஒரு ஒர்ஷிப் டீம். என்ன விசுவாசம் சொல்லுவாங்க, பாஸ்டர் அந்த பிரதர் ஒர்ஷிப் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது, இன்செக்யூரா ஃபீல் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு ஆளை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. அவர் ப்ரொஃபஸரோ டீச்சரோ டாக்டரோ யாரோ எக்ஸ் ஆர் ஒய் ஆராதிக்கிற ஒருவர். சபை நல்லா ஆராதிக்கணும். இந்த ஆராதனைங்கிறது லிரிக்ஸோ மியூசிக்கோ கிடையாது. ஆராதனை பிரைம் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா கெட்டிங் கனெக்டட் வித் காட், அவரோடு இணையணும். என்ன அதான் நம்ம பண்ணோம். இப்போ அதுக்கு பாடல்கள் உதவி செய்கிறது, குரல் உதவி செய்கிறது, இசை என்ன செய்கிறது, உதவி செய்கிறது. பிரைம் ஃபோக்கஸ் வந்து என்னுடைய ஆவி தேவனோடு கூட இணையும். ஆனா இன்னைக்கு வருத்தப்பட வேண்டிய விஷயம், நிறைய மியூசிக் வொர்ஷிப் லீடர்ஸ், நல்ல லீடர்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள பாராட்டுறோம். நிறைய வொர்ஷிப் லீடர்ஸ் இந்த ஆராதனைங்கிற கான்செப்டே மாத்திட்டாங்க. ஆனா நம்மை போன்ற நல்ல ஸ்தாபனங்கள் அந்த வலைகளில் விழக்கூடாது. நமக்கு இசை தேவை, ஒத்து போகிற நிறைய காரியங்கள் தேவை. எல்லாவற்றை விட பிரதானமானது இயேசுவை உயர்த்துகிற ஒன்று, அதான் ஆராதனை. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எங்க நல்ல வொர்ஷிப் இருக்கோ டக்குன்னு வந்துடுறாரு ஆண்டவர். எங்க நம்முடைய இருதயங்கள் எல்லாம் அவரோடு கூட இணைவதற்கு காத்திருக்கிறதோ அங்கே கர்த்தருடைய பிரசன்னம் என்ன செய்கிறது, வருகிறது. ஸோ சர்ச்சில் நாம் செய்ய வேண்டிய முதலாவது ஊழியம் நல்ல ஒரு ஆராதனை. ஸோ என்னை போல பாட தெரியாத போதர்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஒழுங்காய் பாட தெரியாத போதர்களுக்கு நல்ல ஒரு வொர்ஷிப் டீம் செட் பண்ணணும். என்ன நல்ல பாடுற ஆட்கள் சர்ச்சில் இருப்பாங்க, நல்ல இசை வாசிக்கிற ஆட்கள், என்ன பிள்ளைகளா இருக்கலாம், யாரோ எக்ஸ்ஆர் ஒய் யாரோ ஒருத்தர், அவங்கள வச்சு நல்லா சாட்டர்டே பிராக்டிஸ் பண்ணி நேர போங்க கர்த்தர் பாடலை கொடுப்பார். அப்படிலாம் கிடையாது. நல்ல ஜோம் பண்ணி பாடல்களை செலக்ட் பண்ணி சாட்டர்டே பிராக்டிஸ் பண்ணி சண்டே போய் நிற்கும் பொழுது அந்த மகிமையே வேற. கர்த்தர் கண்டிப்பா என்ன செய்வாரு, அந்த கிருபைகளை தருவார். ஒன்று. ரெண்டாவது, மினிஸ்ட்ரி டு பிலீவர்ஸ். செகண்ட் பிரைம் மினிஸ்ட்ரி ஆஃப் த சர்ச் இஸ் மினிஸ்ட்ரி டு த பிலீவர்ஸ். எடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். விசுவாசிகளுக்கு செய்கிற ஊழியம், பயிற்றுவித்தல், கட்டுவித்தல். ஆண்டவருக்கு செய்கிற ஊழியம், விசுவாசிகளுக்கு செய்கிற ஊழியம். நான் பின்னாடி வரும்போது அதை நான் சொல்றேன். ஒரு திருச்சபை உள்ளே இருக்கிற ஆட்களை ஸ்திரப்படுத்த வேண்டும். strengthening the believers. அதுலதான் growth இருக்கு. how to strengthenங்கிறத நம்ம பின்னாடி வர குறிப்பா நான் சொல்றேன். போதரிக்கிற முறைகள், teachings and preachings, developing leaders. ஒரு ஆள் as a pastor நம்ம என்ன பண்ணணும், நீ நல்லா கவனிங்க. ஒரு பாஸ்டர் வந்து எல்லா இடத்துலயும் தலையை விட்டுட்டு இருக்க கூடாது. சில பாஸ்டர்ஸா பார்த்திருப்பீங்களா, ஆரம்ப ஜெபத்துல இருந்து மூச்சு விடுறவர் அவர் தான் பாஸ்டர். பார்த்திருக்கீங்களா? என்ன எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அதுல ஆரம்பிச்சு இயேசு நாமத்துல ஆமீன் வர அவர் தான் மைக்க பிடிச்சிருப்பாரு. மைக்க யார்ட்ட என்ன செய்ய மாட்டாரு, கொடுக்க மாட்டாரு. அப்படி கிடையாது. என்ன ஆட்களை கண்டுபிடிக்கணும். ஒருத்தர் பாடுற கிருபை இருக்கும், நீங்கள தான் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லணும் அவசியம் கிடையாது. சர்ச்சில் ஒரு எல்டர அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்க. ஒய்ஃபை யூஸ் பண்ணணும் மெயினா. எத்தனை பேர் மனைவியை சர்ச்சில் யூஸ் பண்றீங்க? நிறைய பேர் பண்ணல. ஏன் பண்ணல? பயமா அல்லது முன்னாடி வரமாட்டேங்கிறாங்களா? ரெண்டு காரணமும் இருக்கலாம். மனைவிகள் நிறைய பேர் முன்னாடி வரமாட்டாங்க. நம்முடைய ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் புஷ் பண்ணி ஒய்ஃபை முன்னாடி கொண்டு வரணும். அல்லேலூயா. என்ன அமைதியாயிட்டீங்க? பொங்கல் நிறைய சாப்பிட்டீங்களா? என்ன அருமையான பொங்கல் சாப்பிட்டோம் காலையில. அது பொங்கல் சாப்பிட்டாலே ஒரு மாதிரி தான் நமக்கு இருக்கும். இது நிமித்தம் சில நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். என்ன உங்களை பார்த்தா அந்த கண்டிஷன் மாதிரி தான் தெரியுது.
நம்ம அடுத்த கூடார பண்டிகையில காலைல ஃபாஸ்டிங் தான். ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறீங்களா? சரி. மனைவியை புஷ் பண்ணி முன்னாடி கொண்டு வரணும். அதான் பெரிய சேலஞ்ச். நல்ல கவனிங்க. நமக்கு என்ன கிருபை இருக்கிறதோ அந்த கிருபை அப்படியே மனைவிக்கு இருக்கு. அதனாலதான் ஒன்னா ஆண்டவர் இணைத்து வைத்திருக்கிறோம். சொல்லக்கூடாது அவங்களுக்கு வராது, பிரசங்கம் பண்ண தெரியாது, எடுக்க இல்ல. நீங்க கொடுத்து பாருங்க, நம்மளை விட பெஸ்டா பண்ணுவாங்க. நிறைய ஒய்ஃப்ஸோட ப்ராப்ளம் என்னன்னா, புஷ் பண்ணி மேல கொண்டு போறவர் தான் ப்ராப்ளம். கொண்டு போயிட்டு அப்புறம் இறக்குறது ப்ராப்ளம் ஆயிரும். அதுக்கு பயந்துதான் பஸ் மேலே கொண்டு என்ன செய்யறது இல்ல. லீடர்ஸை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல மனைவியை யூஸ் பண்ணும். நான் நேத்தே சொன்னேன், நம்ம 2 பேரும் ஒரு டீம், அப்படிதானே? மனைவி நம்மளும் யாரு? ஒரு டீம். அதான் மெயின் டீம். அதுக்கப்புறம் தான் மற்ற டீம். நீங்க கமிட்டி வச்சிருக்கீங்களோ, லீடர்ஸ் வச்சிருக்கீங்களோ, மினிஸ்ட்ரி என்னென்ன பேர்ல வச்சிருக்கீங்களோ, எல்லா டீமும் அடுத்ததுக்கு அப்புறம் தான். கோர் டீம் யாரு தான்? நானும் என்னுடைய மனைவியும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ அதை டெவலப்பிங் பீப்புள், ஆட்களை கண்டுபிடித்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அவனவனுக்கு அளிக்கப்பட்ட கிருபை. பாஸ்டர் ரத்னபால் சர்ச்சில் தான் நான் வளர்ந்தேன். அங்க ப்ரொஃபசர் சார்ல்ஸ்னு ஒருத்தர் உண்டு. இப்போ அவர் பெங்களூர்ல பாஸ்டர் இருக்காரு, கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர் சென்ட் ஜான்ஸ் காலேஜ்ல. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மினிஸ்டர் நல்லா பண்ணி இப்போ ரொம்ப வயசாயிடுச்சு அவருக்கு. அவர் தான் யூத்துக்கு பைபிள் ஸ்டடி எடுப்பாரு. நாங்களாம் யூத்தா இருக்கும்போது. பாஸ்டர் ரத்னபால் உங்களுக்கு தெரியும், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரீச்சர்ஸ். அவர் உலக அளவில் பிரசித்தி பெற்ற, உலக புகழ் பெற்ற ஒரு தேவ மனிதன். அவ்வளவு அருமையா பிரசங்கம் பண்ணுவாரு. ஆனா யூத்துக்கு டாக்டர் சார்ல்ஸ் தான் விட்டுருந்தாரு அந்த டைம்ல. நான் இன்னைக்கு சொல்றேன், ப்ரொஃபசர் சார்ல்ஸ் அன்னைக்கு யாரெல்லாம் கண்டுபிடிச்சு அவர் கூட கூட்டு போய் ட்ரெயின் பண்ணாரோ அவ்வளவு பேரும் இன்னைக்கு பாஸ்டர்ஸா இருக்கிறோம். 99% பாஸ்டர்ஸா இருக்கிறோம். அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டு தான் பாஸ்டர் ஆனாரு. ஆனா அவர் விசுவாசி, ஒரு ப்ரொஃபசர், ஏகப்பட்ட ஊழியக்காரங்களை உருவாக்கி இருக்காரு அவர். அல்லேலூயா. தலைமை போதவருடைய பங்கு மறுக்க முடியாது. எல்லா இடத்துலயும் அவர் கை இருக்கும், அவருடைய ரோல் இருக்கும். ஆனா அதற்கென்று ஒருத்தர். ஸோ டெவலப்பிங் பீப்புள், எடிஃபிகேஷன், ஆட்களை ஸ்திரப்படுத்துதல் ஒரு சபை செய்யணும். மறந்துடக்கூடாது. சர்ச்சை விட்டுட்டோம் அப்படின்னா என்ன செய்யக்கூடாது? பைபிள் ஸ்டடி அப்படின்னா நிறைய ஆஸ்பெக்ட்ல பைபிள் ஸ்டடி இருக்கணும். வெளிப்பாடுலேயே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கக்கூடாது. என்ன ஒரு பாஸ்டர் சொன்னாரு, எங்க பாஸ்டர் 3 வருஷமா 7 குத்து விளக்கு பத்தி பேசுறாருனாரு. அந்த சபைக்கு நான் வருத்தப்படுறேன். என்ன அதுல எத்தனை பேர் பரலோகம் போறோம்னு தெரியல. 3 வருஷமா பேசுற அளவுக்கு குத்து விளக்குல என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியல. என்ன அவ்வளவு வெளிப்பாடு இருக்கான் பாஸ்டர். அதெல்லாம் வெளிப்பாடு கிடையாது. சும்மா கதை விட்டு குத்து விளக்கு முதல் தூண் என்பது அதை குறிக்கணும். அதை வச்சு ஒரு 6 மாசம் விசுவாசிகள் நோட்டையா எழுதி 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 ஒரு ஸ்டேஜ்ல அவ்வளவு நோட்டை கொண்டு போய் கடையில போட்டுருவாங்க. வாழ்க்கை அதனால என்ன செய்யல, ஒரு பாயிண்ட் கூட என்ன செய்யல மார்க்ல. பைபிள் ஸ்டடினோட டக்குன்னு அங்க போக கூடாது. கருகலான சத்தியம், வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே பைபிள்ல இருந்தும் பைபிள் சார்ந்த ஒன்றும் கற்றுக் கொடுப்பது ஒரு போதகருடைய கடமை. அல்லேலூயா. மினிஸ்ட்ரி டு தி பிலீவர்ஸ். 3வது நாம் செய்ய வேண்டிய ஊழியம் மினிஸ்ட்ரி டு தி வேர்ல்ட், உலகத்திற்கு செய்கிற ஊழியம். ஒரு சர்ச் செய்ய வேண்டியது உலகத்திற்கு செய்கிற ஊழியம். இதுல 2 காரியம் உண்டு. ஒன்னு இவாஞ்சலிசம், இன்னொன்னு மிஷன்ஸ். இவாஞ்சலிசம் அப்படிங்கிறது பிரசன்ட் கான்டெக்ஸ்ட். நீங்கள் எருசலேமிலும், அது இவாஞ்சலிசம். நீங்கள் யூதேயாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தமும், அது மிஷன்ஸ். சோ ஒரு திருச்சபை உலகத்திற்கு செய்ய வேண்டிய வேலை என்னது? சுவிசேஷ பணி. சார்ந்திருக்கிற சமுதாயத்தை சுவிசேஷ மயமாக்க வேண்டும். இவாஞ்சலைசிங் த கம்யூனிட்டி, அது ஒண்ணு. இன்னொன்னு லார்ஜர் கான்டெக்ஸ்ட்ல மிஷன்ஸ். சரிதானே? இது உலகத்திற்கு செய்கிற. உங்க சர்ச்ல இருந்து ஒரு மிஷனரியாவது கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. வாழ்க்கையில ஒரு தடவையாவது வட இந்தியா போயிடணும். எருசலேம்லாம் போகாதீங்க. என்ன ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ட்ட சொன்னாராம், லோன் போட்டிருக்கிறேன், PF லோன் போட்டிருக்கிறேன், இந்த 3 மாசம் கழிச்சு நீ நானும் எருசலேம் போய் இயேசு வாழ்ந்த இடம், உட்கார்ந்த இடம்லாம் பார்க்க போறோம். அந்த அம்மா சொல்லிச்சா, முதல்ல அடுத்த தெருவில் இந்த சர்ச்சுக்கு ஒழுங்கா வாங்கச்சான். சபைக்கு ஒழுங்கா போகாத கிறிஸ்தவன்லாம் எருசலேம் போறதுல ஆர்வமா இருப்பாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எருசலேம் போறதுக்குன்னு. ஸ்தோத்திரம். நம்ம தொந்தரவு பொறுக்க முடியாத ஆண்டவரே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காரு. என்ன அது ஒரு ஊழியமாவே நிறைய பேர் செய்யறாங்க. 10 பேரை கூட்டு போனா ஒரு டிக்கெட் ஃப்ரீ. நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க நம்மள, பாஸ்டர் உங்க சர்ச்சில் 10 டிக்கெட் ரெடி பண்ணுங்க, உங்களையும் பாஸ்டர்மையும் ஃப்ரீயா கூட்டு போறோம். அந்த மாதிரி ஒரு கேவலமான ஊழியம் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம். எருசலேம் போறது நான் தப்புன்னு சொல்ல, நான் போகல அதனால திட்ட நீங்க நினைக்க கூடாது. வாய்ப்பு கிடைச்சா போகலாம், கண்டிப்பா போகலாம். அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் டூர், அவ்வளவுதான். அங்க போய் யோர்தான்ல ஞானஸ்நானம் எடுக்கணும், ஒலிவ எண்ணெய் வாங்கிட்டு வரணும்,
சவக்கடலை எடுத்துட்டு வந்து சாம்பாரில் போடணும். இந்த பிஸ்னஸ்லாம் என்ன செய்யக்கூடாது. அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் டூர் போய் பார்த்து ஃபோட்டோ எடுத்து என்ன செஞ்ச வேண்டியதான், ஒரு ரிமெம்பரன்ஸுக்கு வச்சுக்க வேண்டியது. மற்றபடி அதில் ஒன்றும் புனித தன்மையெல்லாம் ஒன்றும் என்ன கிடையாது, அதில் கிடையாதுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் எங்கே போனோம், வட இந்தியா போனோம். நானும் வருஷத்துக்கு 3-4 தடவையாவது போகிறேன். எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நார்த் இந்தியா போகிறோம். பல இடங்களுக்கு ஜெம்ஸுக்கு போகிறோம். அடுத்த பிப்ரவரியில் நிறைய இடங்களுக்கு போகிறோம். என்ன நீங்கள் கேளுங்க, இதுவரை வட இந்தியாவுக்கே போகாதவங்க யாரு? சரி, இன்றைக்கு மனம் திரும்புங்கள். என்ன பல்லூர் ராஜ்யம் என்ன செய்திருக்கிறது, சமீபத்திற்கு கேளுங்க, பாஸ்டர்ஸ்ட கேளுங்க, கூட்டு போகலாம். என்ன பாஸ்டர், தாராளமாக கூட்டு போகலாம். நிறைய அடிக்கடி போகிற பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. பாஸ்டர் போறீங்க, புரியல, ஏன் கூட வாரீங்களா? சரி, அது நல்லா தான் இருக்கு. என் கூட டைம் ஒத்து வந்தா வாங்க, சந்தோஷம், சந்தோஷமா வாங்க. அங்க போய் நம்ம பயன்படணும். ஒரு டீம் நல்ல மூத்த ஊழியர் இருக்கிறாங்க, பாஸ்டர்ஸ் நிறைய பேர் போறாங்க. உங்க கிருபை போய் அங்க பயன்படணும். நம்ம இங்க ஏபிசிடி நம்ம சொல்றோம் பாருங்க, அதெல்லாம் அவங்களுக்கு ஆழமான சத்தியம். ஆழமான சத்தியம் அவங்களுக்கு தெரியல, இறையியல் படிக்கவில்லை. அவங்க நிறைய பேருக்கு வேதம் தெரியவில்லை. இருக்கிறாங்க, குவாலிட்டி சர்ச்சஸ் இருக்கு, எல்லா சர்ச்சையும் நான் சொல்லல, விரல் விட்டு எண்ணிடலாம். பட் மெஜாரிட்டி பாஸ்டர்ஸ்க்கு தியாலஜிக்கலி ட்ரெயின்டு கிடையாது. மெஜாரிட்டி பாஸ்டர்ஸ் ஸ்பிரிச்சுவலா சவுண்டா இல்ல. மெஜாரிட்டி பாஸ்டர்ஸ்க்கு பைபிள் தெரியல. நாங்க போன மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி ஜார்க்கண்ட், ஒரிசா போன்ற பகுதியில் போய் பாஸ்டர்ஸ்க்கு ஃபேமிலி கேம்ப் நடத்தினோம். 3 பேர் 4 பேர் போனோம். அதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க கேட்கிறோம்னு சொல்றாங்க. நம்ம பேசிக்கா சொல்றது, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறாங்க. தேவை ஒரு சர்ச்சு தன்னுடைய பணத்தை மிஷன்ஸ்க்கு பயன்படுத்தணும். ராமன் சொல்லி சொல்லலாமா? ஸோ உங்களுக்கு சபையில் வர வருமானத்தை, சின்ன சபையா இருந்தாலும் பரவாயில்ல, சில 100களையாவது எடுத்து ஸ்தாபனத்தின் மூலம் ஒரு மிஷனரிக்கு என்ன செய்ய வேண்டும், அங்கே நாம் அனுப்ப வேண்டும். மினிஸ்ட்ரி டு த வேர்ல்டு, சுவிசேஷ பணியை செய்யணும், இவாஞ்சலிசம் செய்யணும், உலகத்திற்கு செய்யணும். 4வது ரொம்ப முக்கியமானது என்னன்னா, மினிஸ்ட்ரி டு த சொசைட்டி, சமுதாயத்திற்கு செய்கிற ஊழியர்கள். சர்வீஸ். என்ன சர்வீஸ்? நீங்க என்ன சர்வீஸ் பண்ணலாம்? ஒரு சர்ச் எப்பவுமே சுவிசேஷ கூட்டம் தான் நடத்தணும் அவசியம் இல்லை. நம்ம சர்ச்ல இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் திரட்டி ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்தலாம் தானே. ஒரு ஆப்தல்மாலஜிஸ்ட் ஒருத்தர் இருந்தாருன்னா கண் முகாம் நடத்தலாம். டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க, அவங்கள வச்சு நடத்தலாம். சில டீச்சர்ஸை வச்சு கிராமங்கள்ல, ரொம்ப ரிமோட் வில்லேஜஸ்ல ஃப்ரீ டியூஷன் நடத்தலாம். சர்வீஸ் ஆஃப் த சர்ச். விபிஎஸ் எடுத்துட்டு போலாம். விபிஎஸ் நம்ம சர்ச்சுக்குள்ளேயே நடத்திட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. நீங்க நிறைய பண்ணியிருப்பீங்க கண்டிப்பா. வில்லேஜஸ்க்கு எடுத்துட்டு போலாம், ஃபியூ ஹவர்ஸ் அல்லது ஒரு நாள். அதான் சர்வீஸ். ஒரு சர்ச் சோஷியல் ஆக்ஷனுக்குள்ள போக கூடாது. சர்ச் should not get involved with social action, but the church must do social service. ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ஆக்ஷன்ங்கிறது போராடுறது. இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸ் கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஊழியம் கிடையாது, அதனால கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்க யாரும் அப்படி இருக்க மாட்டோம், நம்ம யாரும் அப்படி இதுல கிடையாது. என்ன யாரும் இருக்க மாட்டீங்க, நான் விசுவாசிக்கிறோம். நல்ல சமாரியன் போல நல்ல ஐக்கியத்தில் இருக்கிறவங்க கட்சியில இருக்க மாட்டோம். அப்படி தெரியாம யாராவது இருந்தா இன்னைக்கே வெளியே வந்துருங்க. கட்சியில இருப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. வாங்க நம்ம எல்லாரும் போய் கலெக்டரை பார்த்து மனு கொடுப்போம். கலெக்டர் ஒன்றும் பண்ண மாட்டார். என்ன பண்ணுவாரு? வெள்ளூர்ல செமிட்ரி இல்லை, கலெக்டர் பார்க்க நாங்கள் நிறைய தடவை போனாங்க. நான் போனதே இல்லை. சரி நானும் போனேன். அதில் அங்கி போடாமல் போனது என்ன மாதிரி 2 பேர் தான். எங்களெல்லாம் கடைசி உட்கார வச்சுட்டாங்க. இன்னும் எல்லாம் மல்டி கலரில் வந்திருக்கிறாங்க. பச்சை, சோப்பு, கடையில் கிடைச்ச ரோஸ் மிட்டாய் கலர், பஞ்சு மிட்டாய் கலர், எல்லாத்துலேயும் ட்ரெஸ்ஸை போட்டு அவர் பிஷப் கலெக்டர் அரண்டுட்டார். எந்திரிச்சு கை இடத்துல கும்பிட்டு அதில் சிஎஸ்ஐ பிஷப் எஞ்சி சொல்றாரு, ஐ எம் த ஒன்லி ஹிஸ்டாரிக்கல் பிஷப் ஹியர்ங்கிறாரு. அப்படின்னா கலெக்டருக்கு விளங்கல, அவர் இந்து ஐயர், அவர் எனக்கு விளங்கிச்சு. இந்த கூட்டத்தில் நான் ஒருத்தன் தான் ஒரிஜினல்ங்கிறார் அவரு. உண்மைதான் அது. சிஎஸ்ஐ பிஷப்பை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அவங்க எல்லாம் பிடி படிச்சு, எம்டிஹெச் படிச்சு, ஒரு சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணி, குறைஞ்சது 15-20 வருஷமாவது ஐயரா இருந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் ஒர்க் பண்ணி ஒரு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு பிஷப். ஓகே, அது நல்லதோ கெட்டதோ, வி ரெஸ்பெக்ட் தி சிஸ்டம். ஆனா ஒண்ணுமே இல்லாம திடீர்னு நான் பிஷப் இருக்கிறாங்களே இல்லையா? அந்த கலெக்டர் என்ன பண்ணாரு? எல்லாம் பார்த்துட்டு வேர் இஸ் லுத்தரன் கேட்கிறாரு.
அப்பதான் எல்லாம் முழிச்சு பாக்குறாங்க, லுத்திரனை விட்டுட்டு போயிருக்காங்க. அவர் லுத்திரன் ஸ்கூல்ல படிச்சாராம். அவர் லுத்திரன் ஸ்கூல்ல படிச்சாரு. எங்கடா நம்மால்னு பார்த்தா இவன் கரெக்டா அவரை விட்டு வந்திருக்கிறாங்க. அவர் ஒன்னே எதை எழுதினாரு, என்ன எழுதினான்னு தெரியல. போய் அவரை பாருங்க ஒரு அதிகாரி அனுப்புனாரு. ஆர்டிஓ பார்த்தேன், தாசில்தார் பார்த்தேன். தாசில்தார் ரொம்ப கூலா சொன்னார், சார் புறம்போக்கு இல்லை சார், நீங்க கண்டுபிடிச்சிட்டு வாங்க சார். புறம்போக்கு நம்ம போய் எங்க கண்டுபிடிக்கிறது, அது ரெவன்யூ டிபார்ட்மெண்டோட வேலை. புறம்போக்கு கண்டுபிடிச்சு வாங்க சார், நாங்க உங்களுக்கு தரோம். இல்லைங்க, எங்களுக்கு நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்றும் இல்லை சார், ஒரு பாடியை தூக்கிட்டு வந்து கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி போடுங்க. எந்த பாடி தூக்கிட்டு போறது? இந்த உறுப்புகள்லாம் தானம் பண்ற மாதிரி எழுதி வாங்க முடியுமா? என் மரணத்துக்கு பின்பு என்னுடைய பாடியை கலெக்டர் ஆஃபீஸ்க்கு எடுத்து கொண்டு போய் போடும். ஒரு ஹையர் அஃபிஷியல், ஒரு ரெவன்யூ அஃபிஷியல் சொல்றாரு நம்மள்ட்ட, ஒரு பாடியை தூக்கிட்டு வந்து கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி போட்டு உட்காருங்க சார், 50 பேர். தன்னால கலெக்டர் வழிக்கு வருவாரு, இடம் கொடுத்துருவார். அப்போ நம்ம ரூட் சொல்லித்தாரு. இதுதான் சோசியல் ஆக்ஷன். தமிழக அரசு என்ன, இப்ப எலெக்ஷன் டைம்ல நம்ம குற்று கவனிப்பாங்க. அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சு எக்ஸ்ஆர்வை யாரோ எந்த கட்சி வருதோ நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. நம்மளுடைய கவனம் எல்லாம் யாரு தான்? கலெக்டர் பண்றாரு இல்லையோ, கலெக்டரை விட கோடி மடங்கு பெரிய ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படிதானே விசுவாசிக்கிறோமா நம்ம? அது மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது பிஷப்ஸ் எல்லாம் அவரை பார்க்க போனாங்களாம். அவங்களுக்கு எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் காஃபி எல்லாம் கொடுத்து உட்கார வச்சிருந்தாரா. மீட்டிங் ஆரம்பிக்க கேட்டாரா, how many of you do believe that your God is living? உங்க கடவுள் உயிரோடு இருக்கான்னு நீங்க எத்தனை பேர் நம்புறீங்கன்னாராம். அவ்வளவு பிஷப்ஸும் கை தூக்குனாங்களாம். then why did you come here ன்னு கேட்டாராம். எதுக்குப்பா அவ்வளவு பேர் இங்க வந்தீங்க, டயத்தை வேஸ்ட் பண்ணீங்கன்னு கேட்டார். இட்லி பொங்கல்லாம் கொடுத்து செருப்படுத்து அடிச்ச மாதிரி. அப்படிதானே ரசிக்கப்படாத மனுஷன் சொல்லி இருக்கிறாரு, உன் கடவுள் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னால் நீ ஏன் உலக தலைவரை தேடி வர? என்னை விட உங்க இயேசு பெரியவர். அப்படிதானே? ஆனா அதே நேரத்தில் சோசியல் சர்வீஸ் ஒரு சர்ச் பண்ணணும். ரெண்டுக்கு வித்தியாசம் விளங்குதான் நான் சொன்னது. ஆக்ஷன் கிடையாது, சர்வீஸ். அப்ப 4 காரியங்களை மறக்காதீங்க. மினிஸ்ட்ரி டு காட், வொர்ஷிப். மினிஸ்ட்ரி டு தி பிலீவர்ஸ், எடிஃபிகேஷன், அவர்களை கட்டுதல். மினிஸ்ட்ரி டு தி வேர்ல்ட், உலகத்திற்கு செய்கிற ஊழியம், அது சுவிசேஷ பணியும் மிஷன்ஸும். 4வது மினிஸ்ட்ரி டு தி சொசைட்டி, சமூக சேவை. சரி, இப்போ ஒரு 5 அல்லது நேரம் அனுமதிக்கிற வரை 5 அல்லது 6 குறிப்புகளை அப்போஸ்தலர் நடவடிக்கையிலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். இது பல மடங்கு நீங்க கேட்டிருக்கலாம், ஒருவேளை நீங்களே பிரசங்கம் பண்ணியிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு விஷயம் கூட அவைகளை நமக்கு ஞாபகப்படுத்துவாராங்க. ஆக்ட் சாப்டர் 2 திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. நமக்கெல்லாம் தெரிந்த வேத வசனம். நாம் வாசிக்கலாமா? 42 to 47 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீங்க எந்த லாங்குவேஜ் கையில வச்சிருந்தாலும் பரவாயில்ல, சத்தமா வாசிங்க. ஆக்ட் சாப்டர் 2 42 to 47, 42 இருந்து 47 வரை. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அற்பம்பிக்குதலிலும் ஜெபத்திற்பனிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலராலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையான வீடுதோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் ஓகே, இதுலதான் மேஜர் பிரின்சிபிள்ஸ் இருக்குது. ஒரு சபை வளர்ச்சிக்கு மேய்ப்பன் என்கிற முறையிலே ஒரு போதகர் செய்ய வேண்டிய சில காரியங்கள். முதலாவது, ஃபோக்கஸ் ஆன் தி வேர்ட். வசனத்தின் மேல நல்ல கவனம். வசனத்தின் மேல நல்ல கவனம் செலுத்தணும். ஒரு போதகர் வசனத்தை பிரசங்கம் பண்ணுவதில் ஆர்வமாய் இருக்க வேண்டும், தரமாய் செய்ய வேண்டும். ஃபோக்கஸ் ஆன் தி குவாலிட்டி ஆஃப் தி வேர்ட். வசனம் ஒண்ணுதான், பைபிள் ஒண்ணுதான். நம்ம எல்லாமே படிச்சிருக்கோம், ஹெர்மெனெட்டிக்ஸ் படிச்சிருப்போம், ஹோமிலெட்டிக்ஸ் படிச்சிருக்கீங்க தானே? பைபிள் காலேஜ்ல நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா அது ஒரு ஆர்ட் அண்ட் சயின்ஸ். ஹெர்மெனெட்டிக்ஸ்ல படிக்கிறோம், வேதத்தை எப்படி வியாக்கியானம் பண்றோம், அதனுடைய கான்டெக்ஸ்ட் ஒன்று இருக்கு. என்ன நோக்கத்தில் எழுதப்பட்டது அப்படிங்கிறத படிக்கிறோம். பிரசங்கிறது சும்மா ஒரு 3 பாயிண்ட் எடுத்துட்டு போய் பண்றது அல்ல பிரசங்கம். இட் இன்வால்வ்ஸ் டீப் ஸ்டடி ஆஃப் தி வேர்ட். வசனத்தை படிக்கணும். அன்றைக்கு என்ன அர்த்தம் கொடுத்ததோ அதுதான் இன்றைக்கும் கொடுக்கிறது. நம்ம கான்டெக்ஸ்ட்ல அன்றைக்கு கொடுக்காத ஒன்று இன்றைக்கு கொடுக்காது. The text that never meant to the original audience will never mean to us. அதான் பேசிக் பிரின்சிபிள். பைபிளை படிக்காத ஆட்கள் தான் கதை விடுவாங்க.
நம்ம ஒரு தீர்மானம் பண்ணணும், பலிபீடத்திலிருந்து கதை வராது. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை அல்லது பைபிள் ஸ்டடி அல்லது ஃபாஸ்டிங் பீரியட் எப்போ வந்தாலும் ஆட்கள் வந்து ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டு திருப்தியோடு போகணும். அல்லேலூயா. நீங்க அதான் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, டோன்ட் கோ டு த சர்ச் விச் இஸ் க்ளோஸ் டு யுவர் டோர், கோ டு த சர்ச் விச் இஸ் க்ளோஸ் டு த வேர்ட். உன் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சபைக்கு போகாத, வசனத்திற்கு பக்கத்தில் இருக்கிற சபைக்கு போன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை அர்ப்பணிக்கிறோம் வசனத்தை படிப்பதற்கும் பிரசங்கிப்பதற்கும். ஆர்த்தோடோமியோ, அதான் ரைட்லி டிவைடிங் த வேர்ட், நிதானமாய் பகுத்து போதித்தல். அதுக்கு வசனம் வந்து ஆர்த்தோடோமியோ, அது கிரீக் வேர்டு வந்து ஆர்த்தோடோமியோ. ஒரு சர்ஜன் கையில கத்தி வச்சிருக்கும் போது அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கேர்லெஸ்ஸா இருப்பாரா? ஒரு கார்டியோ சர்ஜன் இருக்கிறாரு, ஒரு சர்ஜரி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்றாரு, ஓப்பன் பண்ணி வச்சிருக்கு, அவர் கையில ஒரு நைஃப் இருக்கு, டூல்ஸ் கையில வச்சிருக்காரு, அவருடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்? எவ்வளவு ஷார்ப்பா அங்க இருப்பாரு. ஒரு செகண்ட் மிஸ் பண்ணாலும் அவுட் ஆளு, அப்படிதானே? ஸோ அதனாலதான் ஸ்மார்ட் டாக்டர்ஸ்லாம் மேல போறாங்க, ஃபோக்கஸ்டா உட்காந்து. அவங்களுக்கு வேற எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்காது, இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. அந்த மனநிலைமை தான் பைபிளை ஹேண்டில் பண்ணும் பொழுது இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆர்த்தோடோமியோ, ரைட்லி டிவைடிங் தி வேர்ட். அப்ப வசனத்தை உட்கார்ந்து நல்லா படித்து வாசித்து தியானித்து ஆராய்ந்து, ரீடிங், மெடிடேட்டிங், ரிசர்ச்சிங், இந்த மூணு ஒரு போதகர் கிரமமாக செய்யும் பொழுது ஆட்களுக்கு என்ன வரும்? வசனம் வரும். பாருங்க, சண்டே வந்து அவியல் தான் நம்ம கொடுக்க முடியும், அப்படிதானே? சண்டே அவியல் 40 minutes, அது நம்பர் ஆஃப் சர்வீசஸ் கூடிச்சுன்னா டக்குனு முடிச்சுட்டு அடுத்த சர்வீஸ் போகணும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு, வளரும்போது வரும். ஸோ அதனால அது ஒரு அவியல், அதோட திருப்திப்படக்கூடாது. ஒவ்வொரு குரூப்புக்கும் ஏற்ற வசனங்கள் கொடுக்கப்பட வேண்டும். டீம் தனியா, அடல்ட் தனியா, தனித்தனி குரூப், லீடர்ஸ் தனியா, லீடர்ஸ்க்கு தனி டீச்சிங்ஸ், டிசைபிள்ஸ் தனி. எங்க சர்ச்சில் நான் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் LDP வச்சிருக்கேன். யாரெல்லாம் விரும்புறீங்களோ ஜாயின் பண்ணி 60 பேர் ஜாயின் பண்ணாங்க. அவங்களுக்கு டீச் பண்றோம். அவங்க அது ஸ்பெஷல் குரூப், அவங்க லெவல் வேற, ஹையர் லெவல், அவங்களுக்கு டீச் பண்றோம். சரிண்ணே? ஸோ லீடர்ஸ்க்கு டீச் பண்றதான் டிசைபிள்ஸ்க்கு டீச் பண்ண முடியாது. புதுசா வந்த ஆட்களுக்கு டீச் பண்றதை வளர்ந்த விசுவாசி கேட்க முடியாது, அவங்களுக்கு பல தடவை கேட்டிருப்பாங்க. ஸோ the word according to the group, according to the context, ஒரு பாஸ்டர் கொடுக்கணும். நம்முடைய பிரதானமான வேலையை வசனத்தை போதிக்கிறது தான். ஒத்துக்கூடலாம் ராமேன்னு சொல்லி சொல்லுங்க. அதை விட்டுட்டு வேற வேலை பார்க்கக்கூடாது. வேற வேலை பார்க்கலாம், பட் என்னைக்கு இந்த வேலைக்கு ஆபத்து வருகிறதோ மற்ற வேலைகள் நிறுத்தப்பட வேண்டும். நாங்களோ வேதவசனத்தை வாசிப்பதிலும் பிரசங்கம் பண்ணுவதிலும் உறுதியாக தரித்திருப்போம். விதவைகளை கவனிக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். பிரசங்கம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் கிரேக்க விதவைகளை கவனிக்கிறது. பட் நான் தான் கவனிக்கணும்னு அவசியம் கிடையாது. சபையில் இருக்கிற 7 பேர் கொண்ட குழு ஆதி திருச்சியில் ரொம்ப நேர்த்தியாக என்ன செய்தார்கள், அழகா கேட்கணும். ஸோ ஒரு பாஸ்டர் தான் எல்லா வேலையும் செய்யணுங்கிறது அவசியம் கிடையாது. ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு பிரதானமான வேலை இருக்கிறது, அது கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு கொடுத்தது. ஒரு ஆமென் சொல்லி சொல்லுங்க. அல்லேலூயா. So the more you focus on the word, the more church will grow. எந்த அளவுக்கு வசனத்துல கான்சென்ட்ரேட் பண்றோமோ அந்த அளவுக்கு சபை என்ன செய்யும்? நீங்க பாருங்க, இன்னைக்கு இந்த யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க நிறைய பேர், யூடியூப்ல மட்டும் சர்ச் நடத்துறாங்க. அவங்களுக்கு சர்ச்சில் போனா ஒன்றும் இருக்காது, ஆனா யூடியூப்ல பிரபலமா இருப்பாங்க. இவங்கெல்லாம் எப்படி பிரபலமானாங்க? நம்ம நல்லா பண்ற பிரசங்கத்தை 4 பேர் கூட பார்க்க மாட்டாங்க. ஆட்டோடைய வியூவிங் டைம் வந்து 12 to 13 minutes தான் சொல்றாங்க, ஸ்கிப் பண்ணி பார்ப்பாங்க. அப்படிதானே? இந்த கோவிட் வந்து கெடுத்ததுல, சர்ச்சை கெடுத்ததுல பிரதானமான போஸ்ட் கோவிட் எஃபெக்ட்ல மோசமானது ஒண்ணு அப்படின்னா இந்த உலகளாவிய தொடர்பு, குளோபல் கனெக்ஷன். நம்ம சர்ச்சில் ஒர்ஷிப் ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்ப்பாங்க, சென்னையில் உள்ள சர்ச்சில் மெசேஜ் கேட்டுட்டு இருப்பாங்க. சென்னையில ஃபுல்லா கேட்டா பரவாயில்ல, அங்க ஒரு பாயிண்ட் கேட்டுட்டே இருக்கும்போது பெங்களூர் போயிடுவாங்க, பெத்தேல் அசம்பிளி ஆஃப் காட், அங்க ஒரு 2 பாயிண்ட். அப்புறம் அப்படியே அமெரிக்காவில் ஒரு சர்ச்சு, கடைசி திரும்பி மதுரைக்கு வரும்போது 1.5 மணி நேரம் ஆயிருக்கும். நம்ம பண்ண 3 பாயிண்டையும் தள்ளி தள்ளி பார்த்துருப்பாங்க. நம்ம தான் எல்லாம் போட்டு விட்டுருவோம். அதுல ஃபர்ஸ்ட் பிரசங்க சூப்பரா இருந்துச்சு கேட்பான், நம்மளும் நம்பிடுவோம், பரவாயில்ல ஃபுல்லா கேட்டிருக்கான் போல. ஃபுல்லா கேட்கல. என்ன இதுதான் இது. இந்த யூடியூபர்ஸ்லாம் ஏன் ஃபேமஸ் ஆனாங்க? அவங்க எல்லாரும் கான்ட்ரோவர்ஷியலா பேசுறாங்க. நல்லா நோட் பண்ணுங்க, அவ்வளவு பேரும் கான்ட்ரோவர்ஷியலா பேசுவாங்க. ஸோ நீங்க பிரபலம் ஆகணும்னா கான்ட்ரோவர்ஷியலா பேசணும். சரிதானே?
பெண்களுக்கு முக்காடு அவசியமா அப்படின்னு டைட்டில் போட்டு பேசினா ஒரு குறைஞ்சது 10,000 பேராவது பார்ப்பாங்க. வாழ்க்கை ரொம்ப தேவையானது அது. என்ன சபைக்கு கண்டிப்பாக போக வேண்டுமா? அப்ப சபைக்கு போக வேண்டாம் நினைச்சிட்டு இருக்க கிறிஸ்தவருக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். உள்ள போய் பார்ப்போம். உள்ள ஒண்ணும் இருக்காது. எங்க சர்ச்சு ஒரு ஐயா அனுப்புனாரு, சபைக்கு ஏன் போகக்கூடாதுன்னு ஒருத்தர் 45 நிமிஷம் பேசியிருக்காரு. என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியல, நான் கண்டென்ட் கேட்கல. அந்த லிங்கை எனக்கு அனுப்பி, பாஸ்டர் இதை நீங்க கேட்டுட்டு எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்கன்னாரு. நமக்கு இருக்கிற வேலையில இதையும் கேட்டு ரெஸ்பாண்ட் வேற பண்ணணும். நான் கேட்டேன், நீங்க கேட்டீங்களா? ஏன் கேட்டேன். ஆமா நான் கேட்டேன். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு. அவ்வளவு தப்பு தப்பா பேசுறாரு. எதுக்கு எனக்கு அனுப்புனீங்க? உங்களுக்கே தெரியுது ஆவியில தப்பு தப்பா என்ன செய்யறாரு. சிம்பிள். தப்பு தப்பா பேசுறாரு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் உள்ள போகணும் திரும்ப? அந்த 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 யூடியூபே என்ன செய்யணும்? நல்ல கவனிங்க, நம்ம விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். எந்த திருச்சபையில நாட்டப்படுறாங்களோ அந்த திருச்சபையில தான் கடைசி வரை இருக்கும். அதுலயா டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற ஊருக்கு போனா சரி, இங்க சரியில்லை அங்க, அங்க சரியில்லை இங்க. பாஸ்டர் ராஜமணி கூட சொன்னாங்க, அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாராம், ஒரு 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 பிலிவர், அசம்பிளிஸ் ஆஃப் பிலிவர், ஐயா நான் ஒரு ஊழியம் ஆரம்பிக்கணும், நல்ல டைட்டில் சொல்லுங்க, ஜோம் பண்ணி ஒரு டைட்டில் சொல்லுங்க. நானும் எதுக்கு தம்பின்னு கேட்டாராம். இங்க இருக்க அசம்பிளிஸ் ஆஃப் சர்ச்சுக்கு போயிட்டோம், ஒன்றும் சரியில்லை. மாரநாதா போனா சரியில்லை, ஃபுல் காஸ்பிள் போனா சரியில்லை, என்ன ஐபிஏ போனேன், எல்லா ஸ்தாபனமும் சிபிஎம் போனேன், சிஎஸ்ஐ போனேன், கேத்தலிக் மட்டும் தான் போகல. எல்லா ஸ்தாபனமும் போயிட்டோம் பாஸ்டர், ஒன்றும் சரியில்லை. அதனால கர்த்தர் இன்னொரு ஊழியம் ஆரம்பிக்க சொல்ற, நீங்க ஜெபம் பண்ணி ஒரு டைட்டில் சொல்லுங்க. இவர் சொன்னாரா, இயேசு துரத்துகிறான்னு வைனாராம். இயேசு துரத்துகிறாரு. உன்ன மாதிரி ஆளாம் சர்ச்சை விட்டு என்ன செய்யணும்? ஊர்ல இருக்கிற அவ்வளவு சர்ச்சும் போயிட்டு வந்து ஒரு சர்ச்சை என்ன செய்யற? நல்ல கவனிங்க, எவ்ரி சர்ச் ஹேஸ் இஸ் ஓன் வீக்னஸஸ். நம்ம எல்லாரும் குறை உள்ளவர்கள், ஒத்துக்கிறோமா? அதை we have our own limitations. இந்த உலகத்துல பூர்ணமான சபைன்னு ஒண்ணு கிடையாது. எந்த சர்ச்சில் போய் நெகட்டிவா நீங்க பார்த்தாலும் ஒரு பாயிண்ட் அங்க இருக்கும். நம்ம சபைக்கு போறது இயேசுவை பார்க்கறதுக்காக தான் போறோம். அல்லேலூயா. யாரை பார்க்க வனாந்தரத்துக்கு போனீர்கள்? யோவான் சாமி கேட்டார். இயேசு கேட்டார், ஆண்டு யாரை பார்க்க வனாந்தரத்துக்கு போனீர்கள்? திருச்சபைக்கு இயேசுவை பார்க்க வருகிறோம், அவரோடு கூட ஆவியில் இணைகிற வருகிறோம். ஆனா ஜனங்களுக்கு தேவை வேர்ட், நல்ல வசனம். ஒரு வாரம் ஃபுல்லா ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தை செவ்வாய் புதன்லையும் வாங்கிடணும், மைண்ட்ல வந்துடணும், ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடணும், ப்ரிப்பேர் பண்ணணும். ஒருவேளை முழு வடிவம் சாட்டர்டே வரலாம், மேனுஸ்கிரிப்ட் என்ன சாட்டர்டே வரலாம், எழுதணும். நான் 96ல இருந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்றேன். ஆனா அன்னைக்கெல்லாம் டைரி, அவ்வளவு பிரசங்கத்தை எழுதி வச்சிருக்கிறேன். எங்களுக்கு எஸ்ஏபிஸ்ல டாக்டர் பாலசிங்கம் சொல்லி கொடுத்தாரு, எழுதுனாரு. இன்னைக்கு வரை நான் எழுதுறேன். 3 பாயிண்ட் ஒரு பேப்பர்ல குறிச்சு வச்சு எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியும். பண்ணல, குறைஞ்சது 8 பக்கமாவது எழுதுறேன். நான் 8 பக்கமாவது எழுதி டைப் பண்ணி பேட்ல வச்சிருக்கேன். ஒரு பாஸ்டர் சோம்பேறியாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சில பேருக்கு பிரசங்கம் எப்ப தான் வரும்? சண்டே காலில் தான் வரும். அத வெக்கம் இல்லாம காங்கிரேஷன்ல வேற சொல்லுவாங்க. நான் இங்கே உட்கார்ந்து ஆராதித்து கொண்டது பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். அப்ப விசுவாசி யோசிப்பாங்க, 6 நாள் கொடுக்கலையா உங்களுக்கு? லாஜிக்கா தானே? 6 நாள் கொடுக்காதையே இன்னைக்கு கொடுத்துட போறாரு. எக்ஸப்ஷனல் சிச்சுவேஷன்ல ஆண்டவர் மாத்தலாம், இல்ல நான் சொல்லல. எவ்ரி டைம் மாத்த மாட்டார். நம்ம ஆண்டவர் இஸ் a God of discipline. ஒழுக்கமுள்ள ஆண்டவராய் கர்த்தர் காணப்படுகிறார். ஒரு ஆமென் சொல்லி சொல்லலாமா? சோ நல்ல ஜெபம் பண்ணி உங்களுக்கு திருப்தி வர ஒரு பிரசங்கம் பண்ணி பாருங்க, சபை தானா வளரும். ஆமென். நம்பர் 1. நம்பர் 2, வேகமா நான் சொல்லிட்டு போறேன். சர்ச் வளர்ச்சிக்கு இன்னொரு காரியம், ஃபோக்கஸிங் ஆன் ஸ்ட்ராங் ஃபெல்லோஷிப். அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்தாங்க. இங்கிலீஷ் ஒரு டிரான்ஸ்லேஷன் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, their hearts were mutually linked to one another. அவருடைய இருதயங்கள் ஒருவரோடு ஒருவர் இணைக்கப்பட்டிருந்தது. அதான் ஃபெல்லோஷிப், கொய்னோனியா. ஒரு சர்ச்சில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால், ஃபோக்கஸிங் ஆன் ஸ்ட்ராங் ஃபெல்லோஷிப். சர்ச் இஸ் நாட் ஃபார் மெம்பர்ஷிப். அப்படிதானே? டுயல் மெம்பர்ஸ் உள்ள ஆட்கள் நம்ம சர்ச்சில் இருக்கிறாங்களா? டுயல் மெம்பர்ஷிப் உள்ள ஆட்கள் இருக்கிறாங்க சர்ச்சில்? இருக்கிறாங்களா இல்லையா? சிஎஸ்சி ஆட்கள் நம்ம சர்ச்சில் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. அங்க போக மாட்டாங்க. அங்க மெம்பர்ஷிப் 120 ரூபா மாசம்.
கல்யாணம் வரும்போது தான் தெரியும் அங்க கல்யாணம் நடக்கும். இறந்து போயிட்டாருன்னு நம்ம கவலைப்படுவோம், கல்லறைக்கு என்ன பண்ணுன்னு. பாச நீங்க கவலைப்பட வேண்டாம், சென்ட் ஜான்ஸ்ல அடக்கம் பண்ண போறோம். ஏன்னா அவங்களுக்கு அது மெம்பர்ஷிப். நல்ல கவனிங்க, பெந்தேகோஸ்தே சபையில சர்ச் இஸ் நாட் ஃபார் மெம்பர்ஷிப். மெம்பர்ஷிப் ஃபீஸ் ஒன்று வைக்கிறது நல்லது, தப்பு கிடையாது. அதுக்கு ஒரு ஃபார்ம் வச்சு சப்ஸ்கிரிப்ஷன், ஏன்னா கவர்மெண்ட் பர்பஸ்க்காக இவங்கெல்லாம் எங்க மெம்பர்ஸ் சொல்றது வைத்துக்கிறது தப்பே கிடையாது. ஒரு 10 ரூபாயோ 25 ரூபாயோ 50 ரூபாயோ 100 ரூபாயோ டிபெண்ட்ஸ், நீங்க டிசைட் பண்ணி ஒரு ஃபார்ம் அடிச்சு அவங்க ஃபேமிலி டீட்டெயில் வாங்கி மெம்பர்ஷிப் ஃபீஸ், டைத்தை நான் சொல்லல, மெம்பர்ஷிப் ஃபீஸ் தப்பு கிடையாது. ஆனா அதே நேரத்தில் சர்ச் இஸ் நாட் ஃபார் மெம்பர்ஷிப், சர்ச் இஸ் ஃபார் ஃபெல்லோஷிப். ஒரு ஆமீன் சொல்லி சொல்லலாமா? சபையில் ஐக்கியம் வர வேண்டும், அதான் நம்ம பிரதானமான வேலை. முடிந்த அளவுக்கு ஐக்கியம். எங்கே ஒரு மனம் வருகிறதோ அங்கே பரிசுத்த ஆவியானுடைய பலத்த கிரியை நடக்கும். பிசாசுக்கு தெரியும் ஒன்னஸ் மட்டும் வரவிடாம பண்ணுவான். ஆனா நம்முடைய பிரதானமான வேலை இருதயங்களை, their hearts were linked to one another. அவருடைய இருதயம் ஒருவரோடு ஒருவர் என்ன செய்திருந்தது? இணைந்திருந்தது. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே எங்களுடைய சிறு பிள்ளைகள், எங்களுடைய வாலிபர்கள் எல்லாரும் ஒருவரோடு ஒருவர் இணைந்திருக்க கிருபை தாரும். பாருங்க, இந்த ஃபெல்லோஷிப் சண்டே என்ன சொன்னாலும் நிறைய பேர் இருந்து போகிற பழக்கம் கிடையாது. இப்போ நம்பர் ஆஃப் சர்வீசஸ் நமக்கு வர யார் எந்த சர்வீஸ் வரன்னு அவங்களுக்கே தெரியாது இருக்கும். அதான் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, சர்ச்சுக்கு வரும்போது புலி மாதிரி வரணுமா. கோ டு த சர்ச் லைக் எ பேந்தர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புலி, சிறுத்தை. கோ பேக் டு யுவர் ஹோம் லைக் எ டார்டாய்ஸ், ஆமை மாதிரி திரும்பி போன்னு சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம ஆட்கள் மாத்தி போனாங்க. வரும்போது ஸ்லோவா வருவாங்க, மாமியார் வீட்டுக்கு போற மாதிரி அப்படி பையெல்லாம் தூக்கிட்டு இப்பதான் பாட்ட ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனா போகும்போது எப்படி? ஏன்னா ஆத்மாவே சொல்லும்போது பேக் எல்லாம் எடுத்து உள்ள வச்சிருவாங்க, பைபிள் எல்லாம் பேக் உள்ள போயிடும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எஞ்சி வெளியே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. போன வண்டி எடுக்கணும், செருப்பு போகணும், வீட்டுக்கு என்ன செய்யணும், இதை வாங்கிட்டு போகணும், கறி இதை வாங்கிட்டு போகணும், மைண்ட் எல்லாம் அங்க போயிடும். இல்ல, ஸோ பிலீவர்ஸ்க்கு சொல்லணும், கோ பேக் லைக் எ டார்டாய்ஸ், மெதுவா போங்க, இருந்து ஒருத்தர் சந்திச்சு. அதுக்கு நிறைய பெரிய சர்ச்சஸ்ல சர்ச்சு வளரும் பொழுது அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு ஸ்மால் குரூப்பா டிவைட் பண்ணணும். டீன் ஒரு குரூப், யூத் ஒரு குரூப், கப்புள்ஸ், திருமணமான குடும்பமா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு குரூப். ஒரு அந்த குடும்பமானவர்கள் எண்ணிக்கை அதிகமாகனா யங் கப்புள்ஸ் ஒரு குரூப். சரி, இது வைங்க, பிராக்டிஸ் பண்ண. சீனியர் சிட்டிசன் ஒரு குரூப். உங்க சர்ச்சில் இருக்கிற 5 பேர் தான் இருக்கிறாங்க, 60+ ரிட்டர்ன் ஆனவங்கள, அவங்கள ஒரு நாள் காலையில வர வச்சு அவங்களுக்கு காஃபி டீ எல்லாம் கொடுத்து, வடெல்லாம் கொடுத்து, அவங்கள்ட்ட பேசி, அவங்களுக்கு சில சத்தியங்களை சொல்லி அவங்கள்ட்ட கற்று செஞ்சு பாருங்க. அந்த குரூப்ல ஒரு ஃபெல்லோஷிப் வரும். ஸோ ஃபெல்லோஷிப் அப்படிங்கிறது இட் மே நாட் ஹேப்பன் ஆன் சண்டே மார்னிங். சண்டேல தான் நடக்கும்னு நினைக்க கூடாது. ஸ்மால் குரூப்ஸ், ஃபெல்லோஷிப் குரூப்ஸ், அது கேசல் எது வச்சுக்கிட்டாலும் சரி, பிரேக் இன்டு குரூப். ஒவ்வொரு எந்த குரூப்பும் டார்கெட் இல்லாம போயிடக்கூடாது. வயதான ஆட்கள், சிறு பிள்ளைகளில் இருந்து வயதானவர்கள் வர ஒரு சர்ச் போக்கஸ் பண்ணணும். அவங்களுக்கு ப்ரோக்ராம் டிசைட் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு ஃபெல்லோஷிப் என்ன செய்யணும்? அவங்க வைக்க வேண்டும். ஒத்துக்கொண்டல ஒரு ஆமீன் சொல்லி சொல்லாமா? ஹேவ் ரிட்ரீட்ஸ். இப்போ நாங்களாம் எங்க சர்ச்சில் சண்டே தான் கூட்டு போறோம் ரிட்ரீட்ஸ். ஏன்னா மற்ற நாள் எல்லாம் ஒர்க்கிங் வரமாட்டாங்க, லீவ் போட்டுலாம் வரமாட்டாங்க, ரொம்ப ரேர். ஸோ 3 சர்வீஸ், ஃபர்ஸ்ட் சர்வீஸ் 8:15 முடியும். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்ச உடனே டீமை அனுப்பிடும். யங் கப்புள்ஸ், அது எங்களுக்கு ஒரு இடம் இருக்கு, பிரபாகம், ஒரு ரிட்ரீட் சென்டர், ஒரு 25 கிலோமீட்டர்ஸ், நல்ல ஒரு ஐஸ், இது மாதிரி நல்ல ஒரு அருமையான இடம், சின்ன இடம் தான். அங்கே அனுப்பிடும். அனுப்பி யாராவது ஒரு பாஸ்டர் போய் பண்ணிட்டு நான் 3ஆம் சர்வீஸ் முடிச்சுட்டு போவேன். யூத்னாலும் சரி, கப்புள்ஸ்னாலும் சரி, மென்னாலும் சரி, விமன்னாலும் சரி, லீடர்ஸ்னாலும் சரி, எல்லா ரிட்ரீட்டும் நாங்கள் சண்டே தான் பண்றோம். சர்வீஸை மிஸ் பண்ண மாட்டோம். ஒரு குரூப் போயிடும், 8:15 கிளம்பி ஒரு 9:30 போய் எங்க ரீச் ஆயிடுவாங்க. அந்த ஈவினிங் ஒரு டீ வர 5 o'clock கூட உங்களுக்கு ப்ரோக்ராம் வச்சிருக்கிறோம். ஹேவ் ரிட்ரீட்ஸ். வருஷத்துக்கு ஒரு தடவை கிடையாது, அடிக்கடி ஸ்பெண்ட் பண்ணணும் சர்ச். The more we spend for retreats, more we spend for fellowship, the church will be strengthened. சபை என்ன செய்யும்? கப்புள்ஸ் எல்லாம் தனியா கூட்டு போனோம். திருமணமாகி 5 ஆண்டுகளுக்குள் இருக்கிறவங்கள தனியா கூட்டு போனோம். ஏன்னா அவங்க பிரச்சனை வேற, மிட் லைஃப்ல இருக்கிறவங்க பிரச்சனை வேற. நாம் ரிட்டையர்ட் ஆயிட்டோம், நம்மளை ஒதுக்கிட்டாங்க, சர்ச் நம்மளை ஒதுக்கிட்டு ஒரு சீனியர் மெம்பருக்கு அந்த என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நீங்களும் திருச்சபைக்கு தேவை. பாருங்க, இந்த ரிட்ரீட்ல ஒரு சர்ச் குரோத் பத்தி சொல்லும்போது, ஒரு சர்ச் குரோத் பிரின்சிபலை பத்தி சொல்லும்போது ஒருத்தர் சொல்றாரு, டீம் ஏ டீம் பின்னு இருக்கணுமா. நம்ம சர்ச்சில் இருக்கிற ஸ்பிரிச்சுவலா இருக்கிற குரூப் ஸ்மால் குரூப் தான். ஒரு சர்ச்சில் 30% ஆக்டிவா இருந்தா ஹெல்த்தி சர்ச்னு சொல்றாங்க.
30% பிரேயருக்கு வந்தா, 30% காணிக்க கொடுத்தா, 30% பைபிள் ஸ்டடிக்கு வந்தா, அதுக்கு பேர் ஹெல்த்தி சர்ச்சா. நம்ம சர்ச்சஸ் நிறைய பேர்ல 30% வர மாட்டாங்க. 1000 பேர் இருந்தா 300 பேர் வராங்களா பிரேயருக்கு? வரல. 100 பேர் இருக்கிற இடத்துல 30 பேர் வரலாம். 10,000 பேர், எங்களுக்கு 2000 பேர் ஃபாஸ்டிங் பேர் வந்தாங்கன்னு ஒரு பெரிய சர்ச்சில் சொல்லுவாங்க. சண்டே அட்டெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 40,000 இருக்கும். நாட் ஈவன் 10%, 5% கூட வரல. அதான் சர்ச்சஸோட நிலைமை இன்னைக்கு. சர்ச்சஸோட ஸ்ட்ரென்த் வந்து சண்டே கிரௌட்ல கிடையாது, பிரேயருக்கு வர்ற கிரௌடு, மற்ற மீட்டிங்ஸ் வர்ற கிரௌடு. அதான் ரியல் ஸ்ட்ரென்த். அதான் சண்டே திருவிழா கொண்டாட்டம் வந்துட்டு போயிடுவாங்க. நீங்க பைபிள் ஸ்டடிக்கு வான்னு சொல்லாதவன் ரிட்ரீட்டுக்கு வருவான். வராங்களா? இப்ப நம்ம எல்லாரும் கொடைக்கானல் போறோம் அடுத்த வாரம் வாங்கன்னா, அதுக்கு முதல்ல 4 மணிக்கு வந்து நிற்போம். ஒரு நாளும் பைபிள் ஸ்டடிக்கோ ஒரு நாளும் அதிகாலை ஜெபத்துக்கோ வராத ஆள். ஆனா அந்த அவர் என்ன சொல்றாரு, அவங்களையும் விடாதீங்கிறாரு. அவங்களையும் விடாதீங்க, அவங்கள டீம் பி ல வைங்க. இந்த டீம் பிக்காக ஒரு ப்ரோக்ராம் பண்ணுங்க. ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்ல அவங்க தொடப்படுவாங்க. அல்லேலூயா. நான் சொல்ல எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமென் சொல்லி சொல்லலாமா? ஹேவ் டிஃபரண்ட் ப்ரோக்ராம்ஸ், ஈவென்ட்ஸ். ப்ரோக்ராம்னா இஷ்டத்துக்கு போட்டு ஆட்களை வர வச்சு அந்த ப்ரோக்ராம்ஸ் நான் சொல்லல. ப்ரோக்ராம்ஸ் that will suit to the context. ஆட்களுக்கு ஒத்து போகிற ஒன்றை நாம் என்ன செய்ய வேண்டும்? கொய்னோனியா, நாம் அதை தீவிரமாக செய்ய வேண்டும். ஆமென் சொல்லி சொல்லலாமா? மூணாவது, ஃபோக்கஸ் ஆன் ரெவலேஷன். வெளிப்பாட்டின் மேல கவனம் செலுத்தணும். டைம் இல்லை நமக்கு, ரொம்ப அந்த சாப்டர்ஸை வாசிக்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியும், ஆக்ட் சாப்டர் 5. அனனியா சப்பீரா வாராங்க, லேண்டை வித்தாங்க, பணத்தை கொண்டு வராங்க. இவ்வளவு தான் விட்டீங்களா கேட்கிறாரு. இல்ல, அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அனனியா விழுந்து இறந்துட்டாரு, அடக்கம் பண்ணிட்டு வராங்க. அவர் மனைவி வராங்க, அந்த அம்மா இறந்து போச்சு, 2 பேரையும் அடக்கம் பண்ணியாச்சு. இது ஒரு ஆதி திருச்சபையில் நடந்த ஒன்று. சரி, நிலத்தை இவ்வளவுக்கு தான் விற்றீர்களா? எப்படி பேதுருக்கு தெரிஞ்சது? How did Pastor Peter come to know? ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அவருக்கு. உங்க விசுவாசி 80 லட்சத்துக்கு லேண்ட் வித்திருக்காரு பாஸ்டர், இது இன்ஃபர்மேஷன் வந்துச்சா? அல்லது சோர்ஸ் எதுவும் வச்சிருந்தாரா? ரெவலேஷன். வாசல்ல வரும்போதே கர்த்தர் வெளிப்படுத்திட்டாரு. என்ன, அவங்க எடுத்து வச்சது தப்பு கிடையாது. ஐயா 40 லட்சத்துக்கு லேண்டை வித்தோம், 25 lakhs கொண்டு வந்திருக்கிறோம், 15 lakhs எங்களுக்கு எடுத்து வச்சிருக்கோம், தப்பு கிடையாது. அதான் பேதுரு கேட்கிறாரு, விற்பதற்கு முன்பு அது உன்னுடையதாக இருக்கவில்லையா? விற்ற பின்பும் அது உன்னுடையதாக இருக்கவில்லையா? நீ ஏன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பொய் சொன்னாய்? அவங்க பண்ண பெரிய தப்பு என்னது? ஒன்னு பொய், ரெண்டாவது பிரைட்ஃபுல் ஆட்டிடியூட். எல்லாத்தையும் வித்து கொடுத்தோங்கிறத சபை எங்களை பத்தி பெருமையா பேசணும். இந்த 2 பாவத்திற்காக கர்த்தர் அவங்களை அடிச்சார் ஆதி சபையில. சோ நம்ம இப்ப அடித்தாருங்கிறத விட்டுருங்க. as a pastor நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரெவலேஷன்ஸ். ஆண்டவரே, எங்களுக்கு வெளிப்பாடு வேண்டும். கரங்களை சொல்லுங்க, எங்களுக்கு என்ன வேணும்? வெளிப்பாடு. we need revelations. திருச்சபையை நடத்துவதற்கு வெளிப்பாடு வேண்டும். செய்திகளுக்கு எங்களுக்கு வெளிப்பாடு வேண்டும். ஒரு மனிதனை குறித்து அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு வெளிப்பாடுகள் வேண்டும். சூழ்நிலைகளை கட்டுப்படுத்துவதற்கு எங்களுக்கு வெளிப்பாடு வேண்டும். தீர்வுகளுக்கு எங்களுக்கு வெளிப்பாடு வேண்டும். ஆண்டவரே, pray for revelation for tailor made principles. நம்ம ஊருக்கு, நம்ம சர்ச்சுக்கு, நம்ம பர்சனாலிட்டிக்கு ஒத்து போகிற ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். இப்போ இந்தியால ஷர்ட் வாங்குறோம், இந்த ஜென்ஸ் சொல்றேன், 42, அடுத்தால 44, 2 இன்ச்சுக்கு ஒன்று தான் ஷர்ட் வச்சிருக்காங்க நம்ம ஊர்ல. வெளிநாடுகள்ல எவ்ரி ஹாஃப் இன்ச்சுக்கு வச்சிருக்காங்க, 16 and half. சில பிராண்ட்ல 16.25 ஷர்ட் வச்சிருக்கிறோம், எக்ஸாக்ட் ஃபிட்டிங், பிராண்டட். இந்தியாவில் அப்படி கிடையாது. 40, நீங்க ஒருத்தர் 41 சைஸ், ஷோல்டர் சைஸ் 41, அவர் என்ன பண்ணுவாரு? 42 வாங்கி லூசா போட்டு போவாரு. என்ன, கொஞ்சம் லூசா இருக்கும், இங்கெல்லாம் இறங்கி இருக்கும், தாத்தா சட்டை மாதிரி இருக்கும். அல்லது 40 வாங்கி டைட்டா போட்டு போகணும். இதான் நம்ம. அல்லது தைக்கணும். டெய்லர் போனா என்ன பண்ணுவாரு? அளவு எடுப்பாரு. கரெக்டா சொல்லுவாரு, அண்ணே 41.25 குறிச்சிக்குங்க, நாங்க ஒருத்தர் எழுதிட்டு இருப்போம். 41.25க்கு லூயிஸ் பிலிப்பி, ஆரோ, ரேமான்ஸ் எதுலையும் சட்டை கிடையாது. ஆனா வீட்டு பக்கத்துக்கு அண்ணாச்சி தச்சு தருவாரு. அப்படிதானே? டெய்லர். நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்? எங்கேயோ ஒர்க் அவுட் ஆனதை கொண்டு வந்து நம்ம போடுறோம், அது தாத்தா சட்டை. உங்களுக்கு ஃபிட் ஆகிற ஒரு பிரின்சிபலை கர்த்தர் வச்சிருக்காரு. எத்தனை பேர் இந்த ஹோம் செல்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு? ஹோம் செல்ஸ் ஒர்க் அவுட் ஆன சர்ச்சஸ்லாம் பாஸ் ஆஸ்பான், பாஸ் கைவிலியம், வெரி குட் இருக்கிறீங்க.
நீங்க பாஸ்டர் ஒர்க் அவுட் ஆன சர்ச்சஸ்க்காக ஸ்தோத்திரம். நீங்க அந்த ப்ரோக்ராமை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுதே உங்க சர்ச்சை வளர்ந்துருந்தது, அப்படிதானே பாஸ்டர்? உங்களுக்கு ஒரு 100 பேரை கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருந்தது, ஒரு தரமான 100 லீடர்ஸை. பட் சக்சஸ் ஆயிருக்கு. பாஸ்டர் மோகனுக்கு சக்சஸ் ஆச்சு. பாஸ்டர் மோகன் அவங்க அந்த பிரின்சிபல் செய்யும்போது அவங்க சர்ச்சில் 2000 பேர் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு 40,000+. ஸ்தோத்திரம், அந்த பிரின்சிபலுக்காக ஸ்தோத்திரம். ஒர்க் அவுட் ஆகல. 5G தானே. நான் படிச்ச இந்த செமினார்லாம் போயிருக்கிறேன். அது சிங்கப்பூர் கான்செப்ட். டாக்டர் நவமி டவுடி கண்டுபிடிச்சது. அங்க எல்லாம் அபார்ட்மெண்ட்ஸ். 30வது ஃப்ளோர்ல இருக்கிறவனுக்கு 72வது ஃப்ளோர் தெரியாது. ஹாய் அப்படிமா, நீங்க எங்க இருக்கிறீங்க? நான் இந்த ஊர்ல இருக்கேன். நானும் அந்த ஊர்ல தான் இருக்கிறேன். நீங்க இந்த ஸ்ட்ரீட், நானும் அந்த ஸ்ட்ரீட். நானும் அந்த அபார்ட்மெண்ட்ஸ் தான், நானும் அந்த ஃப்ளோர் தான். அடுத்த டோர்ல இருப்பான், தெரியாது அவனுக்கு. அவங்களுக்கு டிசைன் பண்ண ப்ரோக்ராம் தான் கேர்சல்ஸ். நம்ம ஊர்ல ஒர்க் அவுட் ஆனா ஸ்தோத்திரம். அதுல 5G. முதல் ஜியே ஜெல். என்ன அப்படிதானே? எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. முதல் ஜியே ஜெல். ஜெல்லுனா கனெக்ட் ஆகுது, கெட்டிங் கனெக்டட். கேம்ஸ் விளையாடுவாங்க. சிங்கப்பூர் கான்செப்ட்ல படிச்சவங்க மத்தியில கேம் விளையாடுறது ஈஸி. நம்ம ஊர்ல கொட்டமட்டியில போய் கேம் விளையாட முடியுமா சொல்லுங்க? 4 பாட்டி வந்து உட்காந்துருக்கோம் கேர்சல்ல. இப்ப நம்ம எல்லாம் விளையாடுவோமா பாட்டி அப்படின்னா? அது என்ன சொல்ல அந்த பாட்டி? பாஸ்டர் பிரார்த்தனை பண்ண கூட்டத்துட்டு ஏதோ விளையாண்டுட்டு இருக்கிறாரு. வெளியே நீஸ் போச்சுன்னா போக்ஸல தூக்கி உள்ள வச்சிருவோம். என்ன பாட்டி இல்லை, சின்ன பொண்ணுங்க ஏதாவது கம்பெனி கொடுத்தா தூக்கி உள்ள வச்சிருவோம். சீரியஸ் அஃபென்ஸ் ஆயிரும். அங்க போய் கேமும் அதே கேம் தான். ஸ்கிரீனை பிடிங்க, இந்த பக்கம் 5 பேர் உட்காருங்க, அந்த பக்கம் 5 பேர் உட்காருங்க, டக்குன்னு எந்திரிங்க. அங்க உள்ள பேர் அவன் சீங் ஸ்வாயிங் அப்படின்னு பேர் சொல்லுவான். நமக்கு சுப்பிரமணி நீ தானடா, அவனுக்கு ஏற்கனவே ஊர் தெரியும். நான் என்ன சொல்றேன், கேர்சல் சிஸ்டம் தப்புன்னு ஐ எம் நாட் கிரிட்டிசைசிங் தி சிஸ்டம். அவங்களுக்கு கர்த்தர் ஒரு ரெவலேஷன் கொடுத்தாரு, அது ஒர்க் அவுட் ஆச்சு. நமக்கு ஒர்க் அவுட் ஆகல. என்ன பண்றது? ஆண்டவரே எங்க திருச்சபைக்கு பொருந்துகிற ஒரு திட்டத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ரெவலேஷன், டெய்லர் மேட் ரெவலேஷன். நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க உங்களுக்கு சூட் ஆகிற ஒன்றை கர்த்தர் தருவார். ராமின் சொல்லி சொல்லாமா? பட் இட் டேக்ஸ் டைம். அது உடனே எந்த செமினார்லயும் போய் படிக்க முடியாது, எந்த புக்ஸ்லயும் அதை படிக்க முடியாது. அதை டைரக்டா கர்த்தர்ட்ட தான் படிக்கணும். அதை ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது அந்த திட்டம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆமீன். ப்ரோக்ராம்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். நான் ஒரு நாள் எங்க சர்ச்சில் நைட் பைபிள் ஸ்டடின்னு அனௌன்ஸ் பண்ண ரொம்ப நாள் எனக்கு யோசித்தேன். நைட் ப்ரேயர் வைக்கிறோம், ஆஃப் நைட் ப்ரேயர் வைக்கிறோம், 12 hours ஒர்ஷிப் பண்றோம். ஏன் 6 hours பைபிள் ஸ்டடி வைக்க கூடாது? காலையில தாங்க டியூட்டிக்கு போறீங்க. ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ற எத்தனை பேர் நைட் டியூட்டி பாக்குறாங்க? டாக்டர்ஸ் நிறைய பேர் 36 hours டியூட்டி பாக்குறாங்க சிஎம்ஸ்ல. 36 hours 36 hours டியூட்டி பாக்குற ஒருத்தருக்கு ஏன் 6 hours அல்லது 4 hours பைபிள் ஸ்டடி வரக்கூடாது நைட்டு? எனக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது, வச்சேன். 2-3 பேர் சொன்னேன், நைட்லாம் கஸ்டமர்ஸ் ஜெபத்துக்குலாம் வருவாங்க, பைபிள் வாராங்களா வரலையா பார்ப்போம், என்னதான் நடக்குன்னு பார்த்துருவோமே. கர்த்தர் சொன்னா கண்டிப்பா நடக்கும். எனக்கே ஆச்சரியமா இருந்தது. 70 இருந்து 80 பேர் வந்தாங்க. நைட்டு 10 இருந்து 2 மணி வரை பைபிள் ஸ்டடி நடத்துறோம். சில பேர் ஐத்துக்கு மாதிரி தூங்குவாங்க, பரவாயில்ல. என்ன அதை நம்ம என்ன 1-2 பேர் தூங்குவாங்க. அவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஜன்னலோரம் உட்காந்து தூங்காதீங்கன்னு சொல்லணும், அவ்வளவுதான். நம்ம பவுல் கிடையாது போய் தூக்கிட்டு வந்து திரும்ப சர்வீஸ் நடத்துறதுக்கு. எனக்கு ஒரு பெரிய ரெவலேஷன் சொல்றது, ஒரு இன்ஸ்பிரேஷன். ஏன் பண்ணக்கூடாது? பகல முடியல, ஏன் நைட்டு பண்ணக்கூடாது? சோ நல்ல கவனிங்க, ட்ரெடிஷனல் மெத்தடுக்குள்ளே போக கூடாது. புதன்கிழமை தான் பைபிள் ஸ்டடி நடத்தணும், சனிக்கிழமை தான் ஃபாஸ்டிங் பிரேயர் நடத்தணும், இப்படிதான் ஆராதனை அவசியமே கிடையாது. நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் ஒரு வெளிப்பாடு தருவாரு. வெளிப்பாடு நம்முடைய திருச்சபைக்கு பெரிய காரியங்களை செய்யும். ஆமென். 4வது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் ஃபுல்லா நம்ம வாசித்து இருக்கிறோம். Focus on the anointing of God. Focus on the anointing. சபை வளரணுமா? நம்ம சபை அபிஷேகத்தால் நிரம்பி இருக்கணும். ஆதி திருச்சபை வேகமாய் வளர்ந்ததற்கு ஒரு காரணம் the works of the Holy Spirit. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற வரை நீங்கள் எருசலேமை விட்டு போக வேண்டாம். You wait until you receive the Holy Spirit. வெயிட் பண்ணுங்கட்டார், உட்கார்ந்திருந்தான். பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும் பொழுது சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி தருவார். தெரிந்த தொழிலில் ஒரு மீனை கூட பிடிக்காத பேதுரு
தெரியாத தொழிலில் ஹோமிலிட்டிஸ்லாம் பேதுரு படிக்கல. தெரியாத தொழிலில் ஒரு பிரசங்கத்தில் 3000 பேரை ஒரு நாளே பிடிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் போகிறோம், மீன் பிடிக்க போகிறேன். அபிஷேகம் பெறுவதற்கு முன்பு பேதுரு பேசின ஸ்டேட்மெண்ட், மீன் பிடிக்க போகிறேன். ஆனா இப்ப சொல்றாரு, நாங்களோ ஜெபிப்பதிலும் வேத வசனத்தை வாசிப்பதிலும் உறுதியாக இருக்கு. அபிஷேகம் பெறுவதற்கு முன்பு எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? மேத்யூ சாப்டர் 19. அதுக்கப்புறம் தான் கூலியை பத்தியே ஆண்டவர் பேசுறாரு. வருத்தப்பட்டிருப்பாரு. ஒன்னெல்லாம் ஆதி சபையில தலைவனா எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன், நீ போய் கூலியை பத்தி பேசிட்டு இருக்கிறப்பான்னு வருத்தப்பட்டாரு. ஆனாலும் சொன்னாரு, 11வது மணி வேலையில வந்தவனுக்கும் கூலி உண்டுன்னு சொன்னாரு. ஆனா அதே பேதுரு தான் இப்ப சொல்றாரு, அபிஷேகம் பெற்ற பின்பு பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன், இயேசு நாமத்துல எழுந்து நடன்னு சொன்னாரு. எழுந்து நடக்க ஆரம்பித்தான். அன்னைக்கு பணம் இல்லை, எனக்கு பணம் கிடைக்குமான்னு கேட்டாரு. இன்னைக்கு கோடிகள் லட்சங்கள் பாதத்துக்கு கீழே இருக்கு, இருதயம் பணத்திலே போகவில்லை. அனாயிட்டிங் மேக்ஸ் த டிஃபரன்ஸ். ஆமென். நம்ம சர்ச்சில் அபிஷேகம் பெறாத கூட்டம் இருக்காங்களா? இருக்கிறாங்க. அடுத்த ஜெனரேஷன் பாதி பேர் அபிஷேகம் பெறல. அதான் நேற்று நான் சொன்னேன், நம்ம என்னதான் செட்டப் மாறினாலும் அடிப்படையில் நான் ஒரு பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவன். சொல்லுவோம், கரங்களை சொல்லுவோமா? நான் ஒரு பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவன். அல்லேலூயா. உங்களுக்கு மறந்து போச்சுன்னா ஜிப்பா போட்டுக்குங்க, அடிக்கடி ஜிப்பாவும் ஜோல்னா பையும் போட்டுக்குங்க, மறக்காது. என்ன, எனக்கு இந்த சிபிஎம் சர்ச்சை பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கும். ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தாலே தெரிஞ்சிடும் அங்க ஒரு சிபிஎம் சர்ச் இருக்குன்னு. ஏன் அவ்வளவு பேரும் வெள்ள, அம்மா வெள்ள, அம்மா இவ்வளவு ஜாக்கெட் போட்டிருப்பாங்க, அப்பா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருப்பாரு, பொண்ணு சுடிதார் வெள்ள, பையன் பேண்ட் ஷர்ட் வெள்ள, எல்லாம் வெள்ள, குட்டி பரலவ மாதிரி இருக்கும். சரி, வெள்ளங்கிறது ஒரு கலர், அவ்வளவுதான். வெள்ளங்கிறது பெரிய பரிசுத்தம் நான் சொல்லல. வெள்ளை போட்டவங்களாம் பரிசுத்தவான்கள், சோப்பு போட்டவங்களாம் பாவிகள்னு சொல்ல முடியாது. இட்ஸ் எ கலர், அவ்வளவுதான். ஆனா அபிஷேகம், இன்னைக்கு பெந்தேகோஸ்தே திருச்சபைகள் அபிஷேகத்தை கோட்டை விட்டது. அன்னைக்கு பாஸ்டர் ஒய்கேபி ஹென்றி அபிஷேகம், நாங்களாம் வாலிபனா இருக்கும்போது பார்த்திருக்கிறேன், அபிஷேகம் கிடைக்கிறவரை விடமாட்டாரு. தலையில கை வச்சு உலுக்கி, சில இடத்துல வாயில சில பாஷைகள்லாம் சொல்லி கொடுப்பாரு. இதெல்லாம் பேசு விடமாட்டாரு. கையில குச்சி வச்சிருப்பாரு. நான் சொல்லி ஒரு 25 years 30 years பேக் குச்சி வச்சிருப்போம். தடிப்பாரு, ஜோமன் முழங்கா போடு, நேர சத்தம் போடு. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லை. நம்மளாம் டீசன்ட் பாஸ்டர்ஸ் ஆயிட்டோம். அபிஷேகத்துக்குன்னு ஒரு நாள் எடுக்கணும் ஒரு சர்ச்சில். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள், அடுத்த ஜெனரேஷன் எல்லாரும் அபிஷேகம் பெறணும். ஆமென். சண்டே ஸ்கூல்ல பிள்ளைகள் அபிஷேகம் பெறணும். சண்டே ஸ்கூலுக்கு கரிக்குலம் போட தெரியுது, நமக்கு டிசைன் பண்றோம், கரிக்குலம் டிசைன் பண்றோம். கரிக்குலத்தை விட பிரதானமானது அபிஷேகம். நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அபிஷேகம் வரும் பொழுது அவர்கள் எந்த இடத்துக்கு போனாலும் திசை மாறி போகாதபடி கர்த்தர் காப்பாற்றுவார். ஆண்டவர், எங்கள் பெந்தேகோஸ்தே திருச்சபைகளுக்கு இன்றைக்கு அபிஷேகம் தேவை. we need the power of the Holy Spirit. ஆவியானுடைய பலத்த கிரியைகள் நடக்கணும், ஆராதனையில கிரியை நடக்கணும். ஹீலிங் சர்வீஸ்ல மட்டும் ஹீலிங் கிடையாது, எல்லா கேதரிங்லயும் ஹீலிங்ஸ் நடக்கணும். அல்லேலூயா. எப்ப நடக்கும்? ஆவியானவர் நல்ல டைம் எடுத்து ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி. டாக்டர் டிஎல் மூடி சொல்றாரு, there is no use in running before you are sent. நீ அனுப்பப்படுவதற்கு முன்பே நீ ஓடுவதில் பிரயோஜனம் இல்லை. There is no use in attempting to do God's work without God's power. தேவனுடைய வல்லமை இல்லாமல் தேவனுடைய வேலை செய்வது, முயற்சி செய்வது அபத்தமானது. A man working without this anointing, a man working without the Holy Spirit is losing time at all. அபிஷேகம் இல்லாமல், ஆவியானவர் இல்லாமல், வல்லமை இல்லாமல் ஊழியம் செய்கிறவன் நேரத்தை வீணடிக்கிறான். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆண்டவர், எங்களுக்கு என்ன வேணும்? அபிஷேகம் வேண்டும். இன்னும் ஒரு முக்கியமான காரியம், இன்னும் 2 பாயிண்ட் சொல்லி முடிச்சிடறேன். ஒரு 2-3 minutes நல்லா ஜோம் பண்ணி முடிக்க போறோம். 1:4 நம்ம தெரிஞ்ச வசனம் தான். நீங்கள் எருசலேமை, he commanded them not to depart from Jerusalem but wait for the promise of the Father. இதுல ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புறேன், focusing on the presence of God. இப்போ நீங்க ஒரு சர்ச்சை ஆரம்பிக்க போறீங்க, பயனரிங் சர்ச்சை ஆரம்பிக்கிறோம், என்ன வேணும்? ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம். அட்லீஸ்ட் ஒரு போடியம் வேணும், ஒரு 2 மைக் வேணும், ஒரு ஸ்ட்ரேஞ்சராவது வேணும், என்ன 4 பாய் வேணும், சேர் வேணும், ஆஃபரிங் பேக் வேணும். ஒரு லிஸ்ட் இருக்கு.
இதெல்லாம் தேவை இல்லைன்னு சொல்லு, இது இருக்கட்டும் ஒரு பக்கம். இதெல்லாம் தேவையில்லையோ, மெயின் என்ன தெரியுமா ஒரு சர்ச்சுக்கு தேவை? த பிரசன்ஸ். நம்ம சர்ச்சில் கால் வச்ச உடனே ஒரு ஷாக் அடிக்கணும் அவனுக்கு. ஆமீன் சொல்லுங்க. ஷாக்னா அங்கங்க ஒயர் போய் அந்த ஷாக்கை நான் சொல்லல. ஒரு பவர் அவனை டச் பண்ணணும். இன்னைக்கு பாருங்க, பிசாசு சர்ச்சஸை கிளப் ஆக்கிட்டு வரோம். அந்த கண்ணியம் குறையுது. சர்ச்சுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு. we are not criticizing anybody. யாரையும் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணல. ஆனா we are the protectors of the church. சபையின் காவலாளிகள் நம்ம தான். நம்ம நம்பி தானே கொடுத்துருக்கிற ஆண்டவர் சபையை. அன்னைக்கு ரெபேக்கால கூட்டு கொண்டு போனாரு, ஈசாக்கு மனைவியா கொண்டு போறதுக்கு எலியேசர் கூட்டு போறாரு. ரெபேக்கால ஒரு அழகான பெண். அன்னைக்கு இருக்கிற மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன் 120 போக முடியாது. ஹைவேஸ்ல குதிரையில தான் போகணும். கள்ள திருடர்கள் உண்டு. நைட்டு தங்கணும் டென்ட் போட்டு. எல்லாரும் தூங்குனாங்க, எலியேசர் தூங்கல. ஏன் தூங்கி இருக்க மாட்டாரு? ரெபேக்கால் டென்ட்டுக்கு வெளியே உட்கார்ந்து இருந்தாரு. என்னுடைய எஜமானனுடைய மனைவியை அழைத்து கொண்டு போகிறேன். I am taking care of or carrying my master's wife. எஜமானுடைய மனைவியை கொண்டு போறேன். என்னுடைய பிரதானமான வேலை என்னது? அவர்கிட்ட கொண்டு போய் என்ன செய்யணும்? நல்லா கவனிக்கணும். pastors are the caretakers of the bride, though we are the part of the bride. நம்மளும் மனவாட்டி தான் என்றாலும் நம்மள கேர்டேக்கர்ஸா கர்த்தர் வைத்திருக்கிறார். சோ திருச்சபையின் கண்ணியம் குறைவதோ, திருச்சபையின் கலாச்சாரம் பாதிக்கப்படுவதோ ஒரு போதகர் ஒரு நாளும் அனுமதிக்க கூடாது. ராமின் சொல்லி சொல்லாமா? அதான் சொல்றோம், உங்க புல்பீட்ல கண்ட ஆளுக்களையும் புல்பீட்ல ஏற்றக்கூடாது. இந்த புல்பீட்டுக்கு ஒரு கண்ணியம் உண்டு. பரிசுத்தவான்கள் நின்று பேச வேண்டிய ஒரு பலிபீடம் இது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்கள் இருந்து பேச வேண்டிய பலிபீடம். அதே நேரத்தில் ஒரு சர்ச் இஸ் த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஒரு சபைங்கிறது என்னது? மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். எல்லா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸும் வரணும் சர்ச்சுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. கார்டியாலஜிஸ்ட் வருவாரு, நியூரோ சர்ஜன் வருவாரு, INT வருவாரு, என்ன கேன்சர் ஆன்காலஜிஸ்ட் வருவாரு, கேஸ்ட்ரோ ஆண்டலிஸ்ட், எல்லாரும் வருவாங்க. அவ்வளவு பேரும் வருவாங்க, வந்துட்டு போவாங்க. ஆனா பாஸ்டர் தான் அங்க இருக்கிற டாக்டர், ஜெனரல் பிசிஷியன், டாப் டு பாட்டம் எல்லாம் பார்ப்பாரு. அல்லேலூயா. தலையில இருந்து கால் வரை எங்க விட்டாலும் பார்ப்பாரு. அவர் ஜெனரல் பிசிஷியன். அவருக்கு எல்லாம் தெரியும். அப்படிதான் ஆண்டவர் கிருபை கொடுத்து. நமக்கு தீர்க்கதரிசனம் சொல்ல தெரியும், நமக்கு சுவிசேஷ ஊழியம் தெரியும், நமக்கு மேய்க்க தெரியும், நமக்கு போதிக்க தெரியும். ஆனா இந்த ஸ்பெஷலைஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னு ஒருத்தங்க இருக்காங்க பாருங்க. ஒரு டாக்டர் அதை செய்யறாருல, செய்யறாரு இல்லையா? ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் 12-13 வருஷம் படிச்சிருப்பாரு. நீரோல ப்ராப்ளம், நீரோ சர்ஜன்ட்ட போன்னு சொல்லுவாரு. அவர் இன்செக்யூரா ஃபீல் பண்றாரா? அல்லது நம்ம தான் கேட்டிருக்கோமா, என்ன டாக்டர் நீங்க என்னெல்லாமோ படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு பார்க்க தெரியாத டாக்டர் கேட்டிருக்கோமா? இல்ல, எனக்கு தெரியும். பட் ஹி இஸ் சூப்பர் ஸ்பெஷலைஸ்ட் பர்சன். ரொம்ப என்னை விட சூப்பரா என்ன செய்வாரு? நல்ல கவனிங்க, வொர்ஷிப்புக்குன்னு சூப்பர் ஸ்பெஷலைஸ்டா இருப்பாங்க. என்ன கிருபை பெற்ற ஆட்கள் இருப்பாங்க. கண்ட ஆட்களை நான் சொல்லல. இந்த சூப்பர் ஸ்பெஷலைஸ்டு பீப்புளை கொண்டு வந்து, நேற்று பாஸ்டர் ஜெபராஜ் அழகா பேசினாங்க ப்ராஃபஸி பத்தி. அடிச்சு விடுறவெல்லாம் ப்ராஃபஸி கிடையாது, உண்மையான தேவ மனிதன். தீர்க்கதரிசனம். எலும்பி நில்லுங்க, பச்சை சட்டை போட்ட எந்திரி, புளு சேலை கட்டும் எந்திரிங்கிற ஆள்லாம் கிடையாது சர்ச்சில். டோன்ட் என்கரேஜ் சச் பீப்புள். புளு கட்ட சகோதரன் கண்டிப்பா 4 பேராவது புளு கட்டிட்டு வந்திருப்பாங்க. கட்டம் போட்ட லுங்கி கட்டிருக்கிற சகோதரன் டிவியில பேசுறாரு ஒருத்தர். காலை 6 மணிக்கு ரிலே ஆகுது. ஒரு 6 மணிக்கு நான் சூட் போட்டா வீட்டில் உட்காந்துருப்போம், லுங்கி கட்டிட்டு தான் வீட்டில் உட்காந்துருப்போம். எல்லா லுங்கிலையும் கட்டா இருக்கும். என்ன அவர் சொல்றாரு, கட்டம் போட்ட லுங்கி கட்டிருக்கிற சகோதரன். எல்லாரும் லுங்கியை பாப்பா, நம்ம லுங்கில தான் கட்ட இருக்கு. உங்களுக்கு அற்புதம் தேவையா? அடுத்த ஜிபே நம்பர் வரும். நைட்டி போட்டிருக்கின்ற சகோதரியை வீட்டில் என்னங்க போட்டிருப்பீங்க? இதெல்லாம் இது கைண்ட் ஆஃப் ப்ராஃபஸிஸ். இன்னைக்கு இதை கேட்கறதுக்கு ஓடுறாங்க கிறிஸ்தவங்க. பரிதாபம். நம்ம சபையில இருந்து தீர்க்க தரிசனம் கேட்க ஒருத்தன் ஓடக்கூடாது. அல்லேலூயா. நீங்க சொல்லி வைங்க, உனக்கு தீர்க்கதரிசி நான் தான் சொல்லுங்க. நீங்க தான் தீர்க்கதரிசி. ஆமென். அல்லேலூயா. சத்தமே வரலையே. நம்புறீங்களா நீங்க தீர்க்கதரிசனம் வர உண்டுன்னு? பிரசங்கம் பண்றீங்க பாருங்க, அதுதான் தீர்க்க தரிசனம். ஆராதனை நேரத்தில் தீர்க்க தரிசன வார்த்தை கர்த்தர் வெளியும். தீர்க்க தரிசனம் தலையில கை வச்சு 4 ஆட்டி அந்நிய பாஷை பேசி, மகனே பயப்படாதே கர்த்தர் உன்னோடு கூட சொல்ல, அப்படிலாம் அவசியம். இந்த பில்டப்பே கிடையாது தீர்க்க தரிசனத்துல. வொர்ஷிப் டைம்ல பாட்டுல ஒரு வார்த்தை வரும் பாருங்க, அதுதான் தீர்க்க தரிசனம்.
செய்தி வேலையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அதுதான் தீர்க்க தரிசனம். எங்கள் திருச்சபைக்கு பிரசன்னம் தேவை. we need the presence of God. எந்த அளவிற்கு திருச்சபை தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறதோ அந்த அளவுக்கு பிரசன்னத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதான் ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு, prayer should be the key of the day and the lock of the night. ஒரு சர்ச்சோட கீ வந்து பிரேயர் தான். காலையில ஜெபத்துல திறந்து ஜெபத்துல என்ன செய்ய வேண்டும்? மூடுகிற ஒன்றா இருக்க வேண்டும். If you only pray when you are in trouble, you will be in trouble. தேவை வரும்பொழுது மட்டும் ஜெபிக்கிற திருச்சபை, ஜெபிக்கிற கிறிஸ்தவன் பிரச்சனைக்குரிய கிறிஸ்தவனா இருப்பான். சோரன் சொல்ற இன்னொரு ஊழியக்காரர் சொல்றாரு, prayer doesn't change God, but it changes the people who pray. ஜெபங்கிறத ஆண்டவரை மாத்த போறது இல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஜெபிக்கிற நம்மை ஜெபம் மாற்றுகிறதாய் காணப்படுகிறது. நம்ம ஜெபம், ஆண்டவர் எங்க சர்ச்சுக்கு வந்த உடனே நல்ல லைட்டிங்ஸ் இருக்கு, நல்ல இம்போர்ட்டட் PA சிஸ்டம் வச்சிருக்கிறோம், நல்ல வேர்ல்ட் கிளாஸ் மியூசிஷியன்ஸ் எங்களுக்கு இருக்கிறாங்க, லைட்டிங்ஸ் பக்கம் இருக்கு, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு, ஏசி இருக்கு. இதெல்லாம் தேவை திருச்சபைக்கு. வளர வளர கர்த்தர் கண்டிப்பாக எல்லா திருச்சபைகளையும் தருவார். இதை விட எங்களுக்கு பிரதானமானது, கால் வைத்த உடனே மெய்யாகவே கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார். இது வானத்தின் வாசல், இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்ல என்று சொல்லுகிற ஒரு அபிஷேகத்தை எங்கள் திருச்சபைக்கு என்ன செய்ய வேண்டும்? எல்லாரும் எழுப்பி நிற்போம். நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போம். கண்ணிலை மூடி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்கள் திருச்சபைக்கு அபிஷேகம் தேவை. ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து சில 2 or 3 minutes நல்ல விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஓ நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. we need the power of God. எங்களுக்கு தேவ வல்லமை தேவை ஆண்டவரே. எங்க செய்திகள்லாம் உப்பு சப்பு இல்லாத செய்திகளா இருக்கக்கூடாது. செய்தி நேரத்துல ஆவியானவர் கிரியை செய்யணும். ஹல்லேலூயா. ஆராதனை நேரத்துல ஆட்கள் தொடப்படணும் ஆண்டவரே. சொல்லுங்க, நீங்க பாடும் பொழுது கண்ணீர் விட்டு அழணும் ஆட்கள். பாடும் பொழுது கட்டுகள் உடைக்கப்படணும், சாபம் மறைய வேண்டும். பிசாசுக்காக தள்ள கை வச்சு போராட வேண்டிய அவசியமே கிடையாது. இயேசுவின் நாமத்துல பிசாசுகள் ஓடும். ஆராதனைக்குள் வரும்பொழுது பிசாசால் உட்கார்ந்து இருக்க முடியாது. நல்ல விடுதலையோடு கூட ஆண்டவரே எங்களுடைய திருச்சபை வளரட்டும் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை வளரட்டும் ஆண்டவரே. நல்ல விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை தருவாராக, கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஓ ராபா ஷந்தா ரீகா மானதுருவா. ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி செலுத்துகிறோம் பாஸ்டர் சாக். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ரீ பாபா ஷந்தா ரூகலபா. நறுமண பொருட்களும் ஒளிவ எண்ணெயும் உங்களுடைய அபிஷேக தைலத்தினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. இந்த பாடலில் அடிய பாட போறோம். பாடி நல்ல ஆவியில் நிரம்பி ஆண்டவரே, we want to carry the presence of God. உங்களுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்ல விரும்புகிறோம் ஆண்டவரே. இந்த கூடார பண்டிகை முடிந்து நாங்க போகும் பொழுது எங்க திருச்சபையில வித்தியாசத்தை பார்க்க விரும்புகிறோம் ஆண்டவரே. எங்க செய்திகளில் வித்தியாசத்தை பார்க்க விரும்புகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆராதனைகளில் வித்தியாசத்தை பார்க்க விரும்புகிறோம். ஓ ராபா ஷந்தா ரீகா தூரா பாபா. எங்க சர்ச்சில் உங்களுடைய பிரசன்னம் இருக்கணும். ஆட்கள் வந்து சொல்லணும், பாஸ்டர் இன்றைக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவித்தோம். செய்தி நல்லா இருந்தது என்று சொல்வதை நாங்கள் கேட்பதற்காக பிரசங்கம் பண்ணவில்லை ஆண்டவரே. ஆராதனை நன்றாக இருந்தது என்பதற்காக நாங்கள் பாடவில்லை ஆண்டவரே. we want to experience your presence of God. உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வார்த்தை யாரையும் தொட போகிறதில்லை, ஆனால் உங்களுடைய பிரசன்னம் ஜனங்களை மாற்றும் ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னம் கண்ணீரை துடைக்கும், உங்களுடைய பிரசன்னம் கட்டுகளை உடைக்கும், உங்களுடைய பிரசன்னம் சாபங்களை மாற்றும். we need the anointing of the Holy Spirit. எங்க பெந்தேகோஸ்தே சபையில வந்து அபிஷேகம் பெறாம ஒரு கிறிஸ்தவன் வெளியே போக கூடாது ஆண்டவரே. அடுத்த ஜெனரேஷன் விசேஷமாய் அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. பாரப்பட்டு சொல்லி ஜெபம் பண்ணுவோம், பாரப்பட்டு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். 14-15 வயசு பிள்ளைகளை கூட்டு வந்து எத்தனை பேரண்ட்ஸ் அழுறாங்க. பாஸ்டர் அடிக்ஷனா இருக்கான், மீடியாவுக்கு அடிக்ஷனா இருக்கிறான், ட்ரக்ஸுக்கு அடிக்ஷனா இருக்கிறான். ஜெபம் பண்ணுங்க, அழுறாங்க பேரண்ட்ஸ். அவன் அழாமல் இருக்க வேண்டும் என்றால் அபிஷேகம் தேவை. அபிஷேகம் வரும்பொழுது ஒரு மனிதனுடைய கட்டுகளை உடைக்கும். கபர் அல்ல ஆவில நிரம்பி. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நறுமண பொருட்களும் ஒளிவ எண்ணெயும் அபிஷேக நாதரே. ஓ ராபாபா ஷந்தா ரீகா தூரா பாபா. நல்ல விட்டு கொடுத்து நல்ல ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. we want to experience our power of God whenever we gather together. எப்பெல்லாம் கூடுறோமோ உம்முடைய அபிஷேகம், உம்முடைய அபிஷேகம், உம்முடைய அபிஷேகம். ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னம், ஒரு ஸ்ட்ராங் ஃபெல்லோஷிப், வசனத்துக்கு முக்கியத்துவம், ஜெபம், சுவிசேஷ ஊழியம் ஆண்டவரே எங்கள் திருச்சபையில் பெருகட்டும் ஆண்டவரே. இந்த ஆண்டு சபை வளர விரும்புகிறோம். 25ல சபை வளர விரும்புகிறோம். அடுத்த ஆண்டு இதே இடத்திற்கு வரும் பொழுது எங்கள் திருச்சபை 1 மடங்கு வளர்ந்திருக்க வேண்டும் ஆண்டவரே. கூடுதலாக வளர்ந்திருக்க வேண்டும். கிளை ஊழியங்களை ஆரம்பித்திருக்க வேண்டும். எங்களுக்கு அந்த கிருபைகளை தருவீராக, பாரங்களை தருவீராக, தரிசனங்களை தருவீராக. ஓ காராபா ஷந்தா ரோகா பாபா. ஹல்லேலூயா. ஷதா லபா ரீகா தூரபா.